எங்கும் கிடைக்காத தள்ளுபடி விற்பனையில் ஆடைகள் வாங்க தீநகரில் உள்ள வேலவன் ஸ்டோர்ஸ்க்கு வாங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் தமிழ்நாடு முழுக்க ஏராளமான கொலைகள் நடந்திருக்கு. முக்கியமாக கோவையில் கள்ளக்குறிச்சியை சேர்ந்த ஒடுக்கப்பட்ட பிரிவை சேர்ந்த 19 வயது பொறியியல் மாணவர் அமுதனை 20 பேர் கொண்ட ஒரு கும்பல் சென்ற திங்கட்கிழமை அடித்து கொலை செஞ்சிருக்கிறாங்க. இந்த பிரச்சனையை நான் ஏற்கனவே இந்த அவையில் எழுப்பும்பொழுது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் இது ஒரு கோஷ்டி பூசலால் நடந்த தகராறு, நடந்த கொலை என்று இங்கே பதிய வைத்திருக்கிறார். 10 பேர் மோதிக்கொண்டு 10 பேருக்கும் சண்டை நடந்து கொலை நடந்திருந்தா அது கோஷ்டி பூசல். ஆனால் ஒரு மாணவனை கிட்டத்தட்ட 20 பேர் சேர்ந்து அடிச்சிருக்கிறாங்க. எனவே இது ஒரு படுகொலை. மாணவர் அமுதன் விஷயத்தில் கோவை செட்டிப்பாளையம் போலீசார் அமுதனை வழக்கு ஒன்றின் விசாரணைக்காக காவல் நிலையத்திற்கு வர சொல்லியிருக்கிறாங்க. அப்பொழுது அந்த போதை கும்பல் பற்றி தகவல்களை கேட்டு அமுதனிடம் கேட்டு வாங்கியிருக்கிறாங்க. தகவல் வாங்கின காவல்துறை குற்றவாளிகளை கண்டுபிடிச்சு நியாயமாக அந்த போதைப் பொருட்களை சீஸ் செய்திருக்க வேண்டும், பறிமுதல் பண்ணியிருக்க வேண்டும். ஆனால் போதைப் பொருள் பயன்பாடு பற்றி தகவல் தந்த அமுதனுடைய தகவல்களை குற்றவாளிகள் கிட்டேயே பகிர்ந்துட்டு இருக்கிறாங்க. அதுதான் அமுதனுடைய மரணத்திற்கு முக்கியமான காரணமாக அமைஞ்சிருக்கு. இதை நான் மட்டும் சொல்லவில்லை, அமுதனுடைய பெற்றோர்கள் இருவரும் சொல்லியிருக்கிறாங்க. அவங்க இருவருமே, அவங்களுடைய தாய் தந்தை இருவருமே என்னிடத்துல தொலைபேசியில் அடித்து பேசியிருக்கிறாங்க. நான் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லியிருக்கிறேன். அப்படி அவங்க பேசுகிறப்போ போதைப் பொருள் கும்பல் பற்றி காவல்துறையிடம் தகவல் கொடுத்ததால் தான் அமுதன் கொலை செய்யப்பட்டதாக அவங்க உறுதியாக நம்புறாங்க. அதைத்தான் என்னிடம் சொல்லியிருக்கிறாங்க. இந்த வழக்கு தொடர்பாக கள ஆய்வு செஞ்ச பல்வேறு சமூக ஆர்வலர்களும் இதே குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. இந்த சம்பவத்திற்கு நீதி கிடைக்கணும்னு நேற்றைய தினம் எங்களுடைய கழக தலைவருடைய உத்தரவின்படி ஒருங்கிணைந்த கள்ளக்குறிச்சி மாவட்ட கழகம் சார்பாக கிட்டத்தட்ட 10,000 பேர் பங்கு கொண்ட ஒரு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை கள்ளக்குறிச்சி நகரத்தில் நடத்தியிருக்கின்றோம். இந்த கொலையை ஏதோ ஒரு தனிப்பட்ட சம்பவமாக அல்லது கோஷ்டி பூசலாகவோ நாம் கடந்து போய்விட முடியாது. அரசின் அலட்சியத்தால, காவல்துறையுடைய பொறுப்பற்ற போக்கால தான் இந்த கொலை நடந்திருக்கு என்பதுதான் குற்றச்சாட்டு. மாணவர் அமுதன் கொலையில சம்பந்தப்பட்டவங்களுக்கு கடுமையான தண்டனையை நாம் வாங்கி கொடுக்க வேண்டும். அதே மாதிரி குற்றவாளிகளுக்கு தகவல் கொடுத்ததா குற்றம் சாட்டப்படுகின்ற காவல்துறையினர் மேல உடனடியாக கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். போதை கலாச்சாரத்தை எதிர்த்து நிற்கின்ற ஒவ்வொருத்தருக்கும் விடப்படுகிற ஒரு எச்சரிக்கை தான் இந்த சம்பவம். கோவையில் மட்டுமல்ல, சென்னையிலும் இதே மாதிரி ஒரு சம்பவம் கடந்த 14ஆம் தேதி நடந்திருக்கு. சென்னை திருவொற்றியூர்ல அரசு பள்ளியில +2 படிச்சுட்டு இருந்த மாணவனோட பெயர் தனுஷ். அவர் போதை கும்பலை தட்டி கேட்டிருக்காரு. அதற்காக பட்டப்பகல்ல சுமார் 30 பேர் கொண்ட ஒரு கும்பல் தனுஷ் அவர்களை அடிச்சே கொலை பண்ணியிருக்கிறாங்க. இந்த அரசு போதைப் பொருள் தடுப்பு படையை உருவாக்கி இருக்கோம்னு சொல்லிடுறீங்க. அதை சொல்லி பல கோடி ரூபாயில விளம்பரம்லாம் பண்ணியிருக்கிறீங்க. ஆனா களத்துல நடக்கிறதை பார்த்தா இன்னைக்கு வேற மாதிரி இருக்கு. உதாரணமாக சில நாட்கள்ல மட்டும் நடந்த குற்ற சம்பவங்களை இங்க அவையில பதிய வைக்க விரும்புகின்றேன். நேற்று இரவு காஞ்சிபுரம் அருகே படுநெல்லி கிராமத்துல கோவில் திருவிழாவின் போது போதை கும்பலுடைய அட்டகாசத்தை கேள்வி கேட்ட சந்துரு, விக்கி அப்படிங்கிற 2 இளைஞர்களை அந்த கும்பல் வெட்டி கொலை பண்ணியிருக்கு. ஆகஸ்ட் 11ஆம் தேதி அன்னைக்கு திருப்பூர் மாவட்டம் பல்லடத்துல தனலட்சுமி, பூவரசி அப்படிங்கிற தாய் மகளை இரட்டை கொலை பண்ணியிருக்கிறாங்க. ஆகஸ்ட் 12ஆம் தேதி சென்னை அம்பத்தூர்ல ஆட்டோவில் வச்சு வைதேகி அப்படிங்கிற ஒரு இளம்பெண்ணை கழுத்தறுத்து கொடூரமா கொலை பண்ணியிருக்கிறாங்க. ஆகஸ்ட் 13ஆம் தேதி வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் பெண் தலைமை காவலர் தாமரை செல்வி குத்தி கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. ஆகஸ்ட் 14ஆம் தேதி கோவை மாவட்டம் பாப்பநாயக்கன் பாளையத்தில் ஒரு வயதான பெண்மையும் உறுப்பினர் கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் நீங்கள் கொடுத்திருக்கிற அந்த பொருள் பற்றி மட்டும் நீங்கள் விளக்குவதில் நியாயம் இருக்கிறது. நாடு முழுவதும் நடந்த மற்ற சம்பவங்களை பற்றி பேசுவதற்கான நேரம் இது அல்ல. சுருக்கமாக கவன ஈர்ப்பு தீர்மானத்தை ஒட்டிய பிரச்சனை மட்டும் நீங்கள் பேசலாம். அரசுடைய கவனத்துக்கு கொண்டு வர இதெல்லாம் ஒரு வாரத்தில் நடந்தது. நீங்கள் சென்ற வாரமே டைம் கொடுத்துருந்தீங்கன்னா இதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்காது. இதே நாளில் திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி சானாபுத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த ரஞ்சன் அப்படிங்கிற இளைஞரும் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்.
இப்படி கொலைகள் மட்டுமல்ல, பாலியல் வன்கொடுமை சம்பவங்களும் எக்கச்சக்கமா சென்ற ஒரு வாரத்தில் மட்டும் நடந்திருக்கு. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 9 வயது சிறுமி ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு போயிட்டு இருந்தப்போ வழியில கடத்தப்பட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகநேரியில ஆளுங்கட்சி நிர்வாகிகள் மேலேயே பாலியல் புகார்கள் இன்னைக்கு தொடர்ந்து வண்ணம் இருக்கிறது. அந்த மாவட்டத்தில் ஆளுங்கட்சி நிர்வாகிகள் மேல வர்ற 2வது பாலியல் குற்றச்சாட்டு இது. ராணிப்பேட்டையில ஆளுங்கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் திரு விஜய் மோகன் மேல ஒரு பெண் பாலியல் குற்றச்சாட்டு சொல்லியிருக்கிறாங்க. 100 நாள் சாதனைன்னு இந்த அரசு பெருமை பேசுற இதே நேரத்தில் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு இந்த 100 நாள்ல எந்த அளவுக்கு மோசமா இருக்கு அப்படிங்கிறதும் இந்த சம்பவங்களே சாட்சி. இது மாதிரியான சம்பவங்கள் தொடராம இருக்க இந்த அரசு என்னென்ன நடவடிக்கை எடுக்க போகுது? பள்ளி கல்லூரிகளில் வன்முறைக்கு எதிராகவும் ஒழுக்கத்தை வளர்த்தெடுக்கவும் கவுன்சிலிங் வகுப்புகளை நடத்த வேண்டும்னு இந்த அரசை கேட்டுக்கொள்கின்றோம். போதைக்கு எதிரான தொடர் விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். மிக முக்கியமா சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை கட்டுக்குள் கொண்டு வர இந்த அரசு உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எங்களுடைய சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். காவல்துறை மானிய கோரிக்கைகளை பேச வேண்டிய அத்தனை செய்திகள் இப்போதே பேசிவிட்டீர்கள். மாண்புமிகு உறுப்பினர் ஆர் காமராஜ் அவர்கள். மாணவர் அமுதன் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை பொறுத்தவரையில் உண்மையை மறைக்க வேண்டிய அவசியம் காவல்துறைக்கோ அரசுக்கோ இல்லை. இவ்வழக்கில் காவல்துறையினர் எந்தவித காலதாமதமின்றி SC/ST அதாவது வன்கொடுமை தடுப்பு சட்டம் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து குற்றவாளிகளை விரைவாக கைது செய்யப்பட்டுள்ளனர். இவ்வழக்கினை தொடர்ந்து கண்காணித்து 3 மாதத்திற்குள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து இவ்வழக்கில் தொடர்புடையவர்களின் மீது துரித நடவடிக்கை எடுத்து உரிய தண்டனை பெற்றுத்தர மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஆணையிட்டுள்ளார். கடந்த 5 ஆண்டுகளாக தமிழகத்தில் நிலவும் போதைப்பொருள் பழக்கத்தை பற்றி நாம் இங்கே அனைவரும் அறிந்த விஷயம்தான். ஏற்கனவே உலக இன்டர்நேஷனல் போதைப் பொருள் கடத்தல் மன்னன் ஜாஃபர் சாதிக் என்ற நபர் டெல்லியில் கைது செய்யப்பட்டார். அவருடனும் அப்போது இருந்த முதல்வர் குடும்பம் முதல் அமைச்சர்கள் வரை அதிகாரிகள் வரை அனைவரும் எவ்வளவு தூரம் தொடர்பில் இருந்தாலும் எல்லாருக்கும் தெரியும். இதுவரை அந்த நபர் சம்பந்தப்பட்ட எந்த வழக்கும் தமிழ்நாட்டில் பதிவு செய்யவில்லை. கடந்த 5 ஆண்டுகளில் எல்லா வகையிலும் போதைப் பொருள் கல்லூரியிலிருந்து எல்லா இடங்களும் அதிகமாக இருக்கிறது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதை தடுக்க மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அனைத்து வகையிலும் தேவையான சட்டப்பூர்வ நடவடிக்கைகளும் அனைத்தையும் எடுத்துக்கொண்டிருக்கிறார். நமது அரசின் கொள்கையும் போதைப் பொருள் அனைத்து வகையிலும் கட்டுப்படுத்த வேண்டும் என்பதுதான் முதலமைச்சருடைய முக்கிய கொள்கை. இந்த கடந்த ஆட்சியில் இந்த ஜாஃபர் சாதிக் போன்ற இன்டர்நேஷனல் போதை கடத்தல் மன்னர் எப்படி முதலமைச்சர் குடும்பம் முதல் அனைத்து அமைச்சர்கள் வரை தொடர்பில் இருந்தாரோ அது போன்ற எந்த ஒரு சம்பவமும் இதுமேல் நடக்காமல் தடுப்பதற்கான தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் முதலமைச்சர் கண்டிப்பாக எடுப்பார் என்பதை உறுதியாக சொல்லிக்கிறோம். எதிர்கட்சி தலைவர் பாருங்க, மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் என்ன அவர் அலோவ் பண்ண போறீங்களா இல்லையா? அவர் அலோவ் பண்ணுங்க. எதிர்கட்சி தலைவர் சொன்ன பிறகு நீங்களே எப்படி உட்காருங்க, எல்லாரும் நீங்க பேசுங்க, மற்றவங்க எல்லாம் உட்காருங்க. எதிர்கட்சி தலைவர் நான் சொன்ன பிறகு அவர் கட்சியை சேர்ந்து நின்று கொண்டு இப்படி செய்வது சரியல்ல. நீங்க மட்டும் பேசுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நம்முடைய அமைச்சர் அவர்கள் சம்பந்தப்பட்ட ஒரு நபரின் பெயரை சொல்லி குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். அந்த சம்பந்தப்பட்ட நபர் மீது அப்படி ஒரு குற்றச்சாட்டை எழுந்ததுமே எங்களுடைய தலைவர் அவர்கள் உடனடியாக அவரை கைது செய்து அவருடைய கட்சியிலிருந்தே உடனடியாக நீக்கிவிட்டோம். ஆனால் இவங்களுடைய ஆட்சியில் என்ன லட்சணத்தில் நடந்துகிட்டு இருக்கு என்பதை இன்னைக்கு மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கு ஒரு அமைச்சரே IPL மேட்ச்ல பவுடர், இன்னைக்கு அமைச்சரை IPL உட்காருங்க முடிக்கிட்டோம். பேரவைத் தலைவர்களே, ஒரு அமைச்சரே IPL மேட்ச்ல பவுடர் நுணுக்கிக்கிட்டு மாத்திரை நுணுக்குன்னு கதை விட்டாரு. அவர்கிட்ட உங்களுடைய காவல்துறை ஏதாவது விசாரணை நடத்துச்சா? அவர் மேல ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கீங்களா? அது மட்டும் இல்ல, சமீப காலமா ஆளுங்கட்சியை சேர்ந்த பலர் போதைப் பொருள் வழக்கில் தொடர்ந்து கைது செய்யப்பட்டு வருகிறார். நீங்க இதுக்குரிய ஆதாரங்கள்லாம் நீங்க இல்லாம நீங்க பேசக்கூடாது. அமைச்சர் அவர்கள் பேசுறதுக்கு ஏதாவது ஆதாரம் கேட்டிருக்கீங்களா? அமைச்சர் அவர்கள் பேசுறதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா? நாங்கள் உடனடியாக கைது செய்யப்பட்டிருக்கோம், ஒரு கட்சியிலிருந்து நீக்கி இருக்கிறோம். உங்களுடைய அமைச்சர் IPL மேட்ச்ல பவுடர் நுணுக்கிட்டு இருந்ததை இன்றைக்கு உலகமே பார்த்துச்சு, பல்வேறு விமர்சனங்கள் வந்துச்சு. குழந்தைக்கு மாத்திரை கொடுத்தேன்னு கதை விட்டாரு. அதற்காக ஏதாவது விசாரணை நடத்தி இருக்கிறீங்களா? புகார் எடுத்திருக்கிறீங்களா? ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கீங்களா? அதை கேட்க விரும்புகிறேன். மாண்புமிகு முன்னவர், அவை முன்னவர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர்கள் குற்றச்சாட்டுகள் சொல்வதற்கு முன்னால் ஒன்றின் பின் ஒன்றாக பல குற்றச்சாட்டுகள் இங்கே சொன்னார்கள். அதற்கான ஆதாரத்தை உங்களிடத்திலே தந்து
அதற்கு பிறகு அவர் பேசியிருக்கிறார் என்பதை நான் அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு சட்டத்துறை மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நான் குறிப்பிட்ட அந்த போதை கடத்தல் மன்னன் ஜாவர் சாதிக் சம்பந்தப்பட்ட எந்த பெயரையும் நான் சபை நாகரிகம் கருதி சொல்லவில்லை. அதே நேரத்தில் அந்த வழக்கில் ஒன்றிய அரசு டெல்லியில் பதிவு செய்யப்பட்ட வழக்கு தான் தவிர்த்து இங்கே எந்த வழக்கும் பதிவு செய்யப்படவில்லை. அவரை காப்பாற்றும் முயற்சியாக நடந்தது. இவர்கள் தேவைப்பட்டால் யார் யாருடன் எந்தெந்த வகையில் புகைப்படம் எல்லாம் அப்போது சமூக வலைதளத்தில் எல்லாத்திலும் வெளியானுச்சு. சபை நாகரிகம் கருதி நான் அதை வெளியிடவில்லை, யாருடைய பெயரையும் குறிப்பிடவில்லை. அதை அவர்கள் இத்தோடு நிறுத்திக் கொண்டால் கண்டிப்பாக நம்மளுடைய அரசு எந்த வகையிலும் போதைப் பொருள் கடத்தலை தடுக்கவும் போதைப் பொருட்களை தடுக்கவும் தான் முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அதாவது ஸ்டேடியம்ல இருந்து இந்த மாதிரி நடந்ததுக்கான விளக்கத்தை ஆல்ரெடி அளித்தாச்சு. அதுல அவங்களுக்கு பல்வேறு முரண்பாடுகள் இருக்கலாம், பல்வேறு கருத்துக்கள் இருக்கலாம். அப்படி இவங்க சொல்றாங்கன்னா அந்த சமயத்துல திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி தான் நடந்தது. அப்போ ஸ்டேடியம் வாசல்ல இருந்து இவங்க எல்லாம் வந்து அந்த மாதிரியான போதைப் பொருள் விட்டாங்கன்னு சொல்லி ஒத்துக்கிறாங்களா? அப்போ அதனால ஆதாரம் இல்லாமல் விளக்கம் கொடுத்ததுக்கு அப்புறமா தேவையில்லாத எனக்கு கூட தான் வந்து இப்ப செய்திகள்ல நீங்க சொல்லக்கூடாதுன்னு சொல்றீங்க. என்னோட அதாவது என் துறையை சார்ந்த கிட்டத்தட்ட அரசு வேலை கொடுக்கறதா சொல்லி 888 கோடி ஊழல் பண்ணிருக்காங்க. எனக்கு பல்வேறு முரண்பாடுகள் இருக்கு. அதனால விளக்கம் அளித்ததுக்கு அப்புறம் அது மாதிரி தேவையில்லாத விஷயங்களை கருத்துக்களை தெரிவிக்க வேண்டாம் என்றது பேரவை வாயிலாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் நான் குறிப்பிட்டேன், கம்யூனிஸ்ட் தோழர்களை பத்தி பேசினேன், அதிமுக தோழர்களை பத்தி பேசினேன். நான் திமுக பத்தி பேசவே இல்லை. திமுகவுடைய எதிர்கட்சி என்ன சொல்ல இல்ல என்ன சொல்ல வரதான் தெரியாம நிறுத்துக்கணும். என்ன திமுகவுடைய எதிர்கட்சி அங்க 57 பேர் இருக்காங்க. நாங்க எந்திரிச்சோம்னா அந்த சபையை அவங்க பேசவே முடியாது. எதிர்கட்சி தலைவர் பேசும்போது நாங்க எந்திரிச்சோம்னா அதாவது மாண்புமிகு சபை மாண்புமிகு என்ன பேச விடுங்க. மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் சொன்ன கருத்தை நான் ஏற்க முடியாது. மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் சொன்ன கருத்தை ஏற்க முடியாது. அதை மட்டும் அவைக்குழு நீக்குகிறேன். நீங்க பேசுங்க. யாரும் சொல்லிட்டு நீக்கிட்டு உட்காருங்க 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 உட்காருங்க. மாண்புமிகு பொதுப்பணி இல்லைங்க மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர்கள் கடைசியில் கூறிய வாசகம் மற்றும் நீக்கப்பட்டு சொல்லிவிட்டேன். நீங்க உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. நீங்க எனக்கு புரியல. கொலடா அவரா இல்ல நீங்களா எனக்கு தெரியல. உங்க கொலடா நிக்கிறார், நான் நிக்கிறேன். நீங்க தொடர்ந்து பேசினா என்ன அர்த்தம்? மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் சபாநாயகருடைய உத்தரவுக்கு நாங்க கட்டுப்படுறோம். நாங்க சொல்ல வந்ததுன்னா, எதிர்க்கட்சி தலைவர் பேசும்போது அரசின் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் வைத்தார். நாங்கள் ரொம்ப அமைதியா இருந்தோம். ஒரு குரல் கூட நாங்க பேசல. ஆனால் ஒரு ஜனநாயகப்படி எங்களுடைய கருத்துக்களை கேட்க வேண்டும். அதற்கு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் கொறடாவும் அதுக்கு ஒரு ஆணையிடணும். நாங்க எந்திரிச்சு பேசும்போது குரல் கொடுக்கிறது அவைக்கு உடைய மரபு மீறிய செயல்ங்கிறத நான் திரும்பி பதிவு பண்றேன். அப்ப ஆதாரத்துடன் பேசுறேன். இப்பொழுது எதிர்க்கட்சி தலைவராக இருந்தவர் அன்றைக்கு டெப்டி சிஎம் இருந்தாரு. திமுக ஆட்சியுடைய இந்த போதை பழக்க வழக்கம் இந்த 100 நாள்ல ஏற்படுத்த முடியாது. இந்த போதை பழக்க வழக்கம் நாங்கள் திருப்பியும் பதிவு பண்றோம். 2020 வரைக்கும் 2020க்கு முன்பு தமிழ்நாட்டில் போதை கலாச்சாரம் இல்லை, உறுதியாக நாங்கள் கூறுகிறோம். ஆனால் இந்த கலாச்சாரம் எங்க ஆதாரம் இங்க இருக்கு. ஆதாரம் ஒரு பேச விட சொல்லுங்க. தைரியம் இருந்தால் என்ன பேச சொல்ல விடுங்க. பேசுங்க பேசுங்க. உண்மை இருந்தால் அமைதியா இருக்கணும். உண்மையற்றவர்கள் தான் சவுண்ட் கொடுப்பாங்க. உண்மை இல்லைன்னா பயம் எந்திரிச்சு கத்த ஆரம்பிச்சிருவாங்க. எங்க பக்கம் உண்மை இருக்கு, என்கிட்ட உண்மை இருக்கு. ஒரு போதை கலாச்சாரம் தமிழ்நாட்டில் அதிகமா உருவாச்சுன்னா எங்க முதல்ல பிரச்சனை வரும்னா குழந்தைகள் மீது பாலியல் வன்கொடுமை உருவாக்கப்படும். இன்னொரு ப்ரூஃப் சொல்றோம். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் இதை பத்தி சொல்லணும். முக்கியமான ஒரு ப்ரூஃப். பாலியல் தொந்தரவில் 2.5 வயது பெண் குழந்தை பலி.
கற்பழிச்சது திமுகவுடைய உறுப்பினர். 2.5 வயது குழந்தையை கற்பழிச்சது 2.5 வயது குழந்தையை கற்பழி திமுகவுடைய உறுப்பினர். இதை பத்தி இதற்கு முன்பு டெப்டி சிஎம் இருந்த இன்றைய எதிர்க்கட்சி தலைவர் 2.5 வயது குழந்தையை திமுக உறுப்பினர் கற்பழிக்க பொழுது என்ன பேசினார், என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? போதை ஆன்டி ட்ரஸ்டுக்கு எதிராக எத்தனை மீட்டிங் இந்த 5 வருஷமா பதிவு பண்ணாங்க. அயலகத்துறை என்பது உட்காருங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கடந்த ஒரு வார காலமாக தமிழ்நாட்டில் என்னென்ன சட்ட ஒழுங்கு பிரச்சனை, போதைப் பொருளால் எத்தனை கொலைகள் நடந்திருக்கு அப்படிங்கிறது நான் மட்டுமல்ல, இங்கே இருக்கக்கூடிய அனைத்து கட்சி தலைவர்களும் இந்த அரசனுடைய கவனத்திற்கு நாங்கள் எடுத்துட்டு வந்தோம். தவிர அதுக்கு நீங்க இது வரைக்கும் எந்த அமைச்சரும் அதற்கு சரியான பதில் சொல்லவே இல்லை. ஆனால் மாறாக உங்க ஆட்சியில் எப்படி நடந்தது, உங்க ஆட்சியில் இது நடந்தது அப்படின்னு குறை சொல்லி கொண்டிருக்காங்க. அது போட்டோ தான் காட்டினாரு, எஃப்ஐஆர் பதிவு பட்டிருக்கு அப்படின்னு சொன்னாரு. இது வந்து என்ன தெரியுதுன்னா, எங்களுடைய ஆட்சியில் நாங்கள் நடவடிக்கை எடுத்திருக்கிறோம், நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு எங்களுடைய ஆட்சியில். நாங்க கேட்கறது ஏன் உங்க ஆட்சி நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறத நாங்க கேட்கிறோம். அவர் ஒரு போட்டோ காட்டுறாரு. பேசி முடிக்கட்டும். அமைச்சர் அவர்கள் ஒரு போட்டோவை காட்டினாரு. இன்னொரு வீடியோ ஒன்று இருக்கு, எல்லாருமே பார்த்தாங்க, ஒட்டுமொத்த இந்தியாவே பார்த்துச்சு, உலகம் முழுக்க பார்த்தாங்க. இருக்கக்கூடிய அமைச்சர் ஒருத்தர் போதைப் பொருள் வந்து பவுடராக நுணுக்கி அதை என்ன பண்ணாருங்கிறத விளக்கம் கொடுத்துட்டார். போதும், அது விளக்கம் கொடுத்துட்டார், முடிஞ்சு போச்சு. அதை பற்றி பேச வேணாம். அவைக்குள்ள அதை மட்டும் நீக்கி விடுகிறேன். நீங்க பதில் சொல்லியாச்சு, உட்காருங்க. திரும்ப அதை பத்தி பேச கடந்த அவங்க திருப்பி குற்றச்சாட்டு வைக்கும்போது நாங்கள் அதை குற்றச்சாட்டு வைக்குவோம். அது மட்டும் இல்லை, கடந்த 5 ஆண்டுகளாக போதைப் பொருட்களை ஒழிக்க நாங்கள் எங்களுடைய தலைவர், எங்களுடைய முதலமைச்சர் சரியான நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற ஒரு கருத்து இங்கே வைக்கப்படுகிறது. அது தொடர்பாக சில கருத்துக்களை இங்கே நான் கூற விரும்புகின்றேன். ஆட்சிக்கு வந்த ஒரே ஆண்டுல எங்களுடைய தலைவர் அவர்கள் போதைப் பொருள் இல்லா தமிழ்நாடு என்ற இலக்கோடு மதுவிலக்கு அமலாக்கத்துறையையும் நார்காட்டிக்ஸ் இன்டெலிஜென்ஸ் பியூரோ சிஐடி என்ற இரு பிரிவுகளை ஒன்றிணைச்சு இபிசிஐடி என்ற புதிய பிரிவை உருவாக்கினவர் எங்களுடைய தலைவர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், அன்றைய முதலமைச்சர் அவர்கள். அவர் அன்றைக்கு அப்படி செயல்பட்டதால் தான் கடந்த 5 ஆண்டு கால திராவிட மாடல் ஆட்சியில் இதுவரை இல்லாத அளவுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி போதைப் பொருட்களை தொடர்ந்து எங்களுடைய அரசு பறிமுதல் செஞ்சது. எங்களுடைய திராவிட மாடல் ஆட்சியில போதைப் பொருளை தடுக்கிற செயல்பாடுகள் சரியா நடக்கல அப்படின்னு இந்த அரசு எங்களை குற்றம் சாட்டுச்சுன்னா, நான் உங்ககிட்ட கேட்க வேண்டிய கேள்வி, அப்புறம் என்னத்துக்கு அந்த அவ்வளவு பெரிய அதிகாரிய இப்போ இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த சென்னை மாநகராட்சி ஆணையர் பொறுப்புல போட்டிருக்கீங்க என்ற கேள்வி இந்த அரசுக்கு வைக்கிறேன். பொதுப்பணித்துறை அமைச்சர், நீங்க இது குற்றச்சாட்டு அல்ல. அதாவது எங்களுடைய நோக்கம் ஒருவரை ஒருவர் குற்றச்சாட்டு அல்ல. போதை பழக்க வழக்கம் தமிழ்நாடு முழுவதும் அதிகமானதுதான். எங்களுடைய பிரச்சாரத்திலேயே ஒவ்வொருத்தருக்கும் சொல்லும் பொழுது எங்களுடைய முதலமைச்சர் நாங்களும் சொல்லும்போது பெண்கள் சொல்லியது, எல்லா தெருக்களிலும் இந்த கஞ்சா பழக்கமும் ட்ரக்ஸ் பழக்கமும் அதிகமா இருக்குது, நீங்க ஆட்சிக்கு வந்தா ஒழிச்சிடுங்கன்னு எங்களுடைய கையை பிடிச்சு சொன்னது பெண்கள். அதில் நாங்கள் உறுதியாகவும் இருக்கிறோங்கிறத நாங்க பதிவு பண்ணோம். அதுல ஒரே ஒரு கேள்வி மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவருக்கு, நான் இன்னும் முடிக்கல, நான் முடிச்சிடறேன். அவர் கேட்ட ஒரு கேள்விக்கு அவர் சொன்னாரு, ஆன்டி ட்ரக்ஸுக்கு எதிராக நாங்க தனியா நடவடிக்கை எடுத்தோன்னு. எங்களுடைய ஆட்சியில் ஆன்டி ட்ரக்ஸ் ஆன்டி நார்கோட்டிக் டாஸ்க் போர்ஸுக்காக ரூபாய் 264.14 கோடி ஒதுக்கப்பட்டிருக்கு. உங்களுடைய முன்னாள் முதலமைச்சரும் சரி, நீங்கள் துணை முதலமைச்சர் இருக்கும் பொழுது இந்த போர்ஸுக்காக எத்தனை கோடி ரூபாய் நீங்க ஒதுக்கி இதற்கான பணிகளை நீங்க மேற்கொண்டீர்கள் பதிவு பண்ணுங்க. விவாதம் பேசு. உங்களுடைய ஆட்சியில் இந்த திட்டத்திற்கு என்ன பணிகள் மேற்கொள்ளப்பட்டது? ஒரு பணினா அதுக்கான பட்ஜெட் ஒதுக்கணும். எவ்வளவு பட்ஜெட் ஒதுக்குனாங்க? போதைப் பொருள் ஒழிப்பு மற்றும் சட்டவிரோத கடத்தல் தடுப்பு பணியை சிறப்பாக மேற்கொள்ளும் காவலர்களுக்கு 2 நாட்களுக்கு முன்பு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் விருதுலாம் வழங்கியிருக்கிறார். விருது எதற்காக பார்த்தீங்கன்னா, போதைப் பொருள் ஒழிப்பு மற்றும் சட்டவிரோத கடத்தல் தடுப்பு நடவடிக்கையை சிறப்பாக மேற்கொண்டதற்காக, கடந்த ஒரு வருடமாக சிறப்பாக பணியாற்றியதற்காக 15 காவல்துறை அதிகாரிகள் மற்றும் காவலர்களுக்கு
முதலமைச்சர் அவர்களே விருது கொடுத்திருக்கிறாங்க. அந்த 15 காவலர்களுமே எங்களுடைய ஆட்சி காலத்துல பல்வேறு வழக்குகள்ல போதைப் பொருள் ஒழிப்பு நடவடிக்கையை சிறப்பா மேற்கொண்டவங்கன்னு இன்னைக்கு அரசு அறிக்கை கொடுத்திருக்கு. விருது பெற்ற அந்த 15 காவலர்களும் எத்தனை கிலோ போதைப் பொருட்களை பறிமுதல் பண்ணாங்க, எத்தனை குற்றவாளிகளை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, பிடிச்சாங்க, எவ்வளவு நாட்களுக்கு அவங்களுக்குலாம் தண்டனை வாங்கி கொடுத்திருக்காங்க, இந்த விவரங்களை எல்லாம் அரசு வெளியிட்ட செய்தி குறிப்பில் தெளிவா சொல்லியிருக்கிறீங்க. போதைப் பொருள் தடுப்புக்கு எங்க ஆட்சியில நடவடிக்கை எடுக்கல அப்படின்னா அப்புறம் என்னதுக்கு இந்த காவலர்களுக்கு முதலமைச்சர் அவர்கள் விருது கொடுத்தார் அப்படின்னு இங்க நான் பதிவு வைக்க விரும்புகிறேன். அதேபோல் அமைச்சர் அவர்கள் சில கேள்விகளை கேட்கிறாரு. அமைச்சர்கள் கேட்கிற கேள்விக்கு நான் தான் பதில் சொல்லணும் அப்படின்னு அடம்பிடிக்கிறாரு. இன்னைக்கு நான் நம்முடைய அனைத்து கட்சி தலைவர்கள், எதிர்கட்சி தலைவர்கள் எல்லாம் இன்னைக்கு இந்த என்ன சட்டம் ஒழுங்கு சம்பந்தமா பேசிட்டு இருக்கிறோம். அந்த சம்பந்தப்பட்ட அமைச்சர் இங்க இருக்கிறாரு, அவர் ஏன் இப்ப பதில் சொல்ல மறுக்கிறாரு என்பதை நான் கேட்க விரும்புகிறேன். நாங்கள் எதிர்கட்சியில் இருக்கிற அனைவரும் எழுப்பிய கேள்விக்கு அரசின் சார்பாக உரிய விளக்கங்கள் இல்லை. எனவே அதை கண்டித்து நாங்கள் வெளிநடப்பு செய்கிறோம். கொஞ்சம் அமைதியாக போங்க. அனுப்பிக்கிறேன். போட்டோம் கொஞ்சம் அமைதி. கொஞ்சம் அமைதியாக வெளியேறுங்க. அமைதியாக வெளியேறுங்க. அமைதி. முறையாக தமிழக அரசு சார்பாக சரியாக கையாளப்படவில்லை. எதிர்க்கட்சியினர் வெளிநடப்பு செய்தனர். அவர்கள் சரி திரும்பி வராமல் சென்று விடுவார்கள் என்று நினைத்தேன். ஏன்னால் இது முக்கியமான அறிக்கை. இந்த அறிக்கையை அவர்கள் முன் வாசிக்கப்பட வேண்டும் என்று நினைத்தேன். ஏனென்றால் 2009 காலகட்டத்திலேயே இது முறையாக கையாளப்பட்டிருந்தால் இவ்வளவு பெரிய இக்கட்டான சூழ்நிலை அந்த மக்களுக்கு ஏற்பட்டிருக்காது. அது இல்லாமல் 2021 புலிகள் காப்பகமாக அறிவிக்கப்பட்ட போதும் இது முறையாக கையாண்டப்பட்டிருக்கணும். கடந்த 5 ஆண்டுகளாக இந்த வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்து கடந்த 29/5/2026 அன்று இறுதி உத்தரவு உச்சநீதிமன்றத்தில் உத்தரவு பெறப்பட்டது. அந்த உத்தரவின் அடிப்படையில் தான் இப்ப இந்த அறிக்கைகள் அனைத்தும் வெளியேற்றப்பட வேண்டும் என்று அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதாவது மத்திய குழு கடந்த ஆண்டு, அதாவது ஜூலை 2025 ஜனவரி 2026 வரை மத்திய குழு மத்திய அதிகாரம் பெற்ற குழு, அதாவது சிஇசி கிட்டத்தட்ட 8 மாதங்கள் தமிழகம் முழுவதும் ஆய்வு செய்தனர். அந்த ஆய்வு செய்ததில் அப்போதே தமிழக அரசு சார்பாக அந்த ஆய்வுகளில் தேவையான ஆதாரங்களை கொடுத்திருந்தால் அதற்கப்புறம் சமர்ப்பிக்கப்பட்ட ஆதாரங்கள் அடிப்படையில் தான் 29/5/2026 இந்த ஆர்டர் சுப்ரீம் கோர்ட்டில் கொடுத்திருக்கிறார்கள். கண்டிப்பாக தமிழக அரசு, தமிழக முதல்வர் இதில் உத்தரவிட்டதன் அடிப்படையில் தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் இந்த அரசு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இது சம்பந்தமாக இன்று உச்சநீதிமன்றத்தில் வழக்குகளுக்கான அனைத்து நடவடிக்கைகளும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. வர புதன்கிழமை இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறது. ஸோ அது சம்பந்தமாக அனைத்து விதத்திலும் சட்டப்பூர்வமாக எதெல்லாம் திமுக அரசு செய்த தவறோ இல்லை கடந்த ஆண்டுகளில் செய்யப்பட்ட தவறோ, அதாவது புரட்சி தலைவர் சொல்லியிருப்பார், நீங்களும் உங்களுக்கும் இதே அவையில் பதிவு செய்திருப்பார். அதாவது தீமைகள் எந்த வகையில் தீமைகள் தமிழகத்துக்கு வந்திருந்தாலும் அது தீய சக்தி திமுக மூலமாகத்தான் வந்திருக்கும் என்று இந்த அவையிலேயே பதிவு செய்திருக்கிறார். அது போன்ற வகைகளை கண்டிப்பாக தமிழக அரசு இந்த வழக்கை எனவே இந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காணும் வகையில் மக்களுக்கு தேவையான அனைத்து சட்டப்பூர்வ நடவடிக்கைகளையும் தமிழக முதல்வர் உத்தரவின் பேரில் எடுக்கப்பட்டு வருகிறது. உச்சநீதிமன்றத்தில் வழக்கு விசாரணையில் இருப்பதால் கண்டிப்பாக அது விசாரணை முடிந்த பிறகு விரிவான அறிக்கை தாக்கல் செய்யும். உறுப்பினர் கூறிய அந்த வாசகம் மட்டும் ஆய்வுக்குள் நீக்கப்படுகிறது. உறுப்பினர் கூறிய வாசகம் ஆய்வுக்குள் நீக்கப்பட்டு உட்காருங்க. ஒரு முக்கிய அறிவிப்பு உட்காருங்க. இந்த அரசின் உட்காருங்க. நீங்க உட்காருங்க. மாண்புமிகு உட்காருங்க. நான் சொல்றேன், உட்காருங்க. நல்ல விளக்கம். அதாவது இருங்க, 2009ஆம் ஆண்டிலிருந்து என்ன நடந்தது என்று ரொம்ப வரிசையாக விளக்கமாக சொல்லிட்டீங்க. எந்தெந்த இடத்தில் என்ன நடந்தது. ஒரு உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு அதில் நாம் உடனடியாக இறங்கி செய்ய வேண்டியது மறு ஆய்வு மட்டும்தான். அதை முறையான நேரத்தில் முறைப்படி செய்வதற்கு தயாராகிவிட்டீர்கள். இதை ஒட்டி நீங்கள் பேசிய அத்தனை கருத்துக்களும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு ஆறுதலை அளிக்கும் என்று நான் கருதுகின்றேன். ஆனால் கடைசியாக நீங்கள் சொன்ன அந்த ஒரு வாசகத்தை மட்டும் அவைக்குள் நீக்கி விடுகிறேன். இந்த அரசின் தலையாய கொள்கையும் உட்காருங்க. உரிமை உட்காருங்க. இல்லை, நான் சில கருத்தை சொல்லணும். உட்காருங்க. நான் சில இப்போ
உட்காருங்க. உட்காருங்க 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 உட்காருங்க. இந்த அரசின் உட்காருங்க உட்காருங்க. நீங்க இந்த அரசின் தலையாய முதன்மை கொள்கையாக இந்த போதைப் பொருள் ஒழிப்பு இருக்கிறது என்பதை நாம் அனைவரும் அறிவோம். இருங்க உட்காருங்க சார். இந்த கவன ஈர்ப்பில் இருங்க உட்காருங்க உட்காருங்க. 2 கவன ஈர்ப்பு தீர்மானங்களையும் நான் எடுத்துக்கொள்கிறேன் என்று வெள்ளிக்கிழமை அன்று நீங்க உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. மாண்பு உறுப்பினர் உட்காருங்க 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 உட்காருங்க. நான் மீண்டும் சொல்கிறேன், கவன ஈர்ப்பு தீர்மானம் என்று வருகிற போது மாண்பு உறுப்பினர் ஆஸ்டின் வந்து உட்கார்ந்துட்டு நிறைய கேட்கிறார். அவருக்கு இன்னும் வந்து அவர் வந்து ஒரு மூத்த உறுப்பினர், அனுபவம் வாய்ந்தவர், விதிகளை பற்றியெல்லாம் தெரிந்து கொள்ள முயற்சிப்பவர். அவர் வந்து உட்கார்ந்துக்கிட்டே பேசினார், பரவாயில்ல. இப்போ கவன ஈர்ப்பு தீர்மானத்தை இன்று காலை சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானமாக எடுத்துக்கொள்கிறேன் என்று முன்வரிசையில் அமர்ந்திருக்கின்ற அனைத்து கட்சியை சார்ந்தவர்களுக்கும் இந்த வாய்ப்பு அளிக்க வேண்டும். என்றால் இது ஒரு இந்த அரசனுடைய தலையாய கொள்கையாக இருக்கிறது. இந்த அரசனுடைய முக்கிய கொள்கையாக இருக்கின்ற காரணத்தினாலே, முதன்மை கொள்கைகளில் ஒன்றாக இந்த மது ஒழிப்பு இருக்கின்ற காரணத்தினாலே தான் அந்த கவன ஈர்ப்பையும் இந்த மேகமலை பிரச்சனை எடுத்துக்கொள்வதாக சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் என்று கூறி அதிலே அமைச்சர்களும் மற்றவர்களும் விரிவாக பேசுவதற்கு நான் அனுமதி அளித்தேன். வெறும் கவன ஈர்ப்பு தீர்மானம் என்றால் உறுப்பினர் கவனத்தை ஈர்க்கிறேன் என்று மட்டும் சொல்ல வேண்டும். அப்போது அமைச்சர் ஏதேனும் அறிக்கை தந்தால் அந்த அறிக்கையின் மீது 2 கேள்விகள் மட்டும்தான் கேட்க முடியும். இதுதான் விதி. இந்த 2 கேள்விகளை தாண்டி பேச முடியாது. நான் சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் என்று எடுத்துக்கொண்ட காரணமே, இந்த பிரச்சனையை இந்த அரசாங்கம் முதன்மை கொள்கைகளில் ஒன்றாக வைத்து தலையாய கொள்கையாக வைத்திருக்காரனாலே என்ன நடந்தது என்பது மக்களுக்கு தெரிய வேண்டும், என்ன நடக்கப் போகிறது என்பது மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்கின்ற காரணத்தினால் தான் நான் அனுமதித்தேன். எனவே மாண்பு உறுப்பினர் எந்த விதியும் மீறவில்லை என்பதை நான் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தடுத்து இந்த கவன ஈர்ப்பு தீர்மானங்களிலே பல்வேறு பிரச்சனைகளில் முனைப்போடு ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்களும் எதிர்க்கட்சியை சேர்ந்தவர்களும் நீங்கள் முனைப்போடு பல தீர்மானங்களை எல்லாம் கொடுத்திருக்கின்றீர்கள் கவன ஈர்ப்பிலே. அவற்றில் எது எது அவசர பொது முக்கியத்துவம் வாய்ந்த தீர்மானம் என்று நான் ஆய்வுக்கு உட்படுத்தி கருதுகின்றேனோ அவற்றை எல்லாம் மென்ஷன் பண்ணுவதற்கு ஒரு நாளைக்கு 10-5 கூட எடுத்து மென்ஷன் பண்ணுவதற்கான அனுமதி அளிக்கலாமா என்பதை பற்றி நான் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறேன். அப்படி அளிக்கிற போதாவது அமைதி காத்து அந்த பிரச்சனையை பற்றி மட்டும் குறிப்பிட்டு நீங்கள் அமர்வதாக இருந்தால் அதற்குரிய பதிலை அன்றே அமைச்சர்கள் தெரிவிக்கலாம், அல்லது நேரம் எடுத்து தெரிவிப்பதாக இருந்தால் கடிதம் மூலமாக தெரிவிப்பதற்கான வாய்ப்பை உருவாக்கலாம் என்பதை பற்றி நான் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறேன். எனவே நீங்கள் கொடுத்திருக்கிற அத்தனை கவன ஈர்ப்பு தீர்மானங்களிலும் எவை அதிக முக்கியத்துவம் வாய்ந்ததோ அவற்றையெல்லாம் எடுத்து மென்ஷன் பண்ணுவதற்குரிய, குறிப்பிடுவதற்குரிய, பதிவு செய்வதற்குரிய வாய்ப்பை உருவாக்குவதற்கு ஆய்வு செய்து கொண்டிருக்கேன் என்பதை நான் உங்களிடம் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து 2026-27 ஆண்டுக்கான மானிய கோரிக்கை முன்மொழிதல். மாண்பு உறுப்பினர் ராஜ கண்ணப்பன் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த காப்பு கார்டு பற்றி நம்முடைய அருமை நண்பர் அமைச்சர் பேசினார். எந்த கட்சியில் வந்தாலும் நம்ம இருந்து போறாரு, நமக்கு ஒன்றும் கட்சி இல்லை. ஆனால் காப்பு கார்டு கையெழுத்து போட்டதே நான் தான். 7 என்று சொன்னால் 1924 அந்த மக்கள் இருக்கிறார்கள். ஆக அவர்கள் இதை எப்படியாவது வனத்துறையின் சார்பாக வெளியேற்றக்கூடாது என்று சொல்லி ஐஏஎஸ் ஆஃபீஸர் 108 பேர் என்று இருந்தேன். ஐஏஎஸ் ஐபிஎஸ் தலைவர் பார்த்தாரு, முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின், நான் போட்ட கையெழுத்து ஆதரவு கேட்டு அவர் கையெழுத்திட்டார். ஆக அப்புறம் திமுகவில் என்ன இருக்கு, நீங்க போய் சுப்ரீம் கோர்ட்ல 29 என்ன பண்ணீங்க? யூ ஹேவ் டு இன்ஃபார்ம் தி சுப்ரீம் கோர்ட். அதைத்தான் தாவேக அரசு செய்யணும். நாங்க செஞ்சிருக்கோம். காப்பு கார்டு உரிமை நீங்க மீறி அப்படி சொல்லணுமா இல்லையா? ஆகவே நம்முடைய அமைச்சர் பேசுங்க, நான் பதில் சொல்ல தயாரா இருக்கேன். அமைச்சர்கள் அவரே உங்களுக்கு அனுமதி கொடுக்கிறார். பேசுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே,
கிட்டத்தட்ட 30 வருடம் அமைச்சராக இருந்தார், 30 வருடம் அதிகாரத்திலும் இருந்திருக்கிறார். அவருக்கு இன்னமும் அரசியல சட்டம்ல எப்படி நடக்குதுன்னு தெரியல. 29/5/2027 உச்சநீதிமன்றத்தில் இறுதி ஆணை கொடுக்கப்பட்டது. அப்ப எத்தனை இறுதி தீர்ப்பு, எத்தனை வருஷம் அந்த கேஸ் நடந்திருக்குன்னு பாருங்க. அது தனியாக ஒரு குழு அமைத்து அந்த குழுவும் 8 மாசம் தமிழகம் முழுவதும் ஆய்வு செய்திருக்கிறாங்க. அந்த ஆய்வின் போது தமிழக அரசு சார்பாக யாரு கூட இருந்தா, யார் யார் அவர்களுக்கு இந்த இடங்கள் தான் இது வந்து காடு இல்லை, இது வந்து பட்டா லேண்டு அப்படின்னு யாரு கூட இருந்து என்கேஜ் பண்ணா, அந்த மாதிரி எந்த தகவலும் இல்லை. இவர்கள் கொடுத்த இறுதி அறிக்கையின் பேரில் தான் வந்து உச்சநீதிமன்றம் இறுதி முடிவு எடுத்து அந்த இறுதி உத்தரவு கொடுக்கப்பட்டது. ஸோ அதனால இந்த கடந்த 15 வருடம் 2009க்கு அப்புறம் திமுக அரசு செய்த அனைத்து தவறுகளுக்கும் ஒட்டுமொத்த விளைவு தான் அந்த 29/5/2026 வந்த தீர்ப்பு. அதை சரி செய்வதற்காக மாண்புமிகு தமிழக முதல்வர் அண்ணன் விஜய் அவர்களின் தலைமையில் கண்டிப்பாக எங்களுக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டுள்ளது. வர்ற காலங்களில் புதன்கிழமைக்குள்ள அதுக்கான மனு தாக்கல் செய்யப்படும். அது முடிந்த பிறகு என்ன மாதிரியான நிலைமையை, அங்கு உள்ள பகுதி மக்களின் நிலைமை, எதனால் இவர்கள் வந்து பூர்வக்குடிகள் என்னெல்லாம் அனைத்தையும் ஆராய்ந்து ஒரு இறுதி முடிவுக்கு வழக்கறிஞர்களுடன் ஆராய்ந்து வருகிறோம். கண்டிப்பாக மக்களை பாதுகாக்கும் ஒரே குறிக்கோளுடன் முதல்வரின் உத்தரவு பேரில் செயல்பட்டு வருகிறோம். அதற்கு பின்னால் அவரே தெரிந்து கொள்வார் எதை அவர்கள் விட்டுவிட்டார்கள், எதனால் இந்த பிரச்சனை வந்தது. அதையெல்லாம் இப்போ இருக்கிற அரசு எடுத்து இப்பொழுது உச்சநீதிமன்றத்தில் கொண்டு போய் அந்த மக்களை காப்பாற்ற திமுக என்ன தவற விட்டது, அதை இப்போ இருக்கிற நமது வெற்றி கழக அரசு, அண்ணனுடைய விஜய் அவர்களின் அரசு எதை கொண்டு போய் இப்பொழுது எதை வைத்து காப்பாற்ற போறோம் என்பதை இன்னும் 3 நாள் அவர் தெரிஞ்சு கொள்வார். அதற்கப்புறம் இது குறித்து விரிவாக பேசலாம். பேரவைத் தலைவர் அவர்கள், எங்களை பொறுத்தவரை, நம்முடைய முதலமைச்சரை பொறுத்தவரையும் இதற்கான திட்டங்களை வகுத்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் நினைப்பதைப் போல எங்களுடைய தூய்மையான ஆட்சி நிறைவேற்றி காட்டும் என்ற நிலையிலே தான் இந்த ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதே தவிர 100 நாளுக்குள் நீங்கள் இதை செய்ய வேண்டும் அதை செய்ய வேண்டும் என்று நீங்கள் பேசுவது என்பது சால பொருத்தமாக இருக்கார். மாண்புமிகு உறுப்பினர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு அமைச்சர் அவர்களை மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்பு உறுப்பினர் அவர்கள் குறிப்பிடுகிற போது 1500 ரூபாய் என்று சொன்னார்கள். இவர் இல்லை நான் அதுக்கப்புறம் சொல்கிறேன், 1500 அப்புறம் கொடுத்தீங்கிறது. ஆனால் 28 மாதம் அறிவித்தும் நீங்கள் 28 மாதம் கொடுக்கவில்லை என்பதுதான் உண்மை. 28 மாத காலத்திற்கு பிறகு நீங்கள் நாடாளுமன்ற தேர்தல் வருகிறது என்பதற்காக உயர்த்தி காட்டினீர்கள் தவிர வேறொன்றுமில்லை. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நாங்கள் சொன்னது உண்மை, நாங்கள் கொடுக்க காலதாமதம் உண்மை. ஆனால் எதற்காக? நாங்கள் ஆட்சி பொறுப்பு ஏற்றவுடனே கொரோனா இருந்தது. கொரோனா இருந்தாலும் 4000 ரூபாய் ஒரு ரேஷன் கார்டுக்கும் கொடுத்தவர் எங்களுடைய தலைவர். கொரோனா இருக்கு என்று சொல்லி சாக்கு சொல்லி தப்பிக்கவில்லை, அதையும் கொடுத்தார், இன்னும் கொடுத்திருப்பார். மக்களுக்கு செய்வதில் தான் எங்களுக்கு ஒரு சந்தோஷம். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்பு அமைச்சர்கள் குறிப்பிடுகிற போது கொரோனாவை பற்றி சொன்னார்கள். கொரோனா தொற்று நோய் என்பது கோவிட்-19 என்பது 20, 21, 21, 22 ஆண்டு காலத்தில் இருந்திருக்கிறதே தவிர உங்கள் ஆட்சி காலத்திற்கு முன்னாலே இருந்திருக்கிறது என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் பேசி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மதிப்பிற்குரிய உறுப்பினர் அவர்கள் ஏன் கொடுக்கவில்லை, எதற்காக கொடுக்கவில்லை, ஏனென்றால் கொரோனா இருந்தது என்று சொன்னார். உங்கள் மூலமாக அண்ணனுக்கு சொல்லிக் கொள்கிறேன், கொரோனா காலத்தில் கை கொடுக்க கூடாததா என்று சொன்னார்களே தவிர மகளிர் உரிமை தொகையை கொடுக்க கூடாது என்று சொல்லவில்லை. உறுப்பினர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, கொரோனா காலத்தில் அரசினுடைய நிதி நிலைமை எப்படி இருந்தது என்பதெல்லாம் நீங்கள் அறியாத ஒன்று ரகசியம் அல்ல. அந்த கஷ்டத்திலே கூட 4000 ரூபாய் வழங்கினார்கள். எங்களுக்கு என்ன பிரச்சனை என்று சொன்னால், எங்கள் பக்கத்திலே இருக்காண்ட போய் நீ ஏன் எங்களுக்கு ஓட்டு போடலை, நாங்கள் உங்களுக்கு நிறைய செஞ்சுருக்கோமே, எங்கள் தலைவர் இதெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்லிட்டாங்க, நம்முடைய முதலமைச்சர் வந்தால் எங்களுக்கு 10,000 ரூபா கிடைக்கும், நான் வீட்டில் இருந்தால் 4000 ரூபா கிடைக்கும், எங்கள் வீட்டுக்காரம்மாவுக்கு எங்கள் அம்மாவுக்கு 3000 ரூபா கிடைக்கும், இதெல்லாம் கணக்கு போட்டு 10,000 ரூபா மாதம் கிடைக்கும், 6 சிலிண்டர் வரை கிடைக்கும்,
நீங்கள் வந்தால் கொடுப்பீங்களா? அதுக்காக தான் ஓட்டு போட்டோம் நாங்கள். அதில் ஏதாவது ஒன்று வருவான்னு நான் தேடி தேடி பார்த்தோம். பொது பட்ஜெட்டையும் பார்த்தோம். நாங்கள் மக்கள் மத்தியிலே கொள்கையை சொல்லி கொஞ்சம் இருங்க நான் பேசிக்கிறேன். நான் ஒன்றும் சொல்லலையா, கொஞ்சம் சண்டை ஓடலையா? இருங்க நாங்கள் இது கொஞ்சம் நான் பேசிக்கிறேன். ஒன்றும் நான் இதை சொல்லு. ஒரு நிமிஷம். மாண்புமிகு வனத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அவர் உறுப்பினர் அவர்கள் அடுக்கடுக்காக சொல்றாங்க. திருமங்கலம் ஃபார்முலா இருந்து 2026 வரைக்கும் அதாவது ஓட்டுக்கு பணம் கொடுக்கிற அந்த திட்டத்தை அவர் அடுக்கடுக்கா சொல்லிட்டு வந்தாரு. அவர் கருணாநிதி, நம்முடைய முன்னாள் முதல்வர் கருணாநிதி பத்தி அடுக்குமொழியில சொல்லிட்டு வந்தாங்க. இங்க பாருங்க, உறுப்பினர் 2026ல ஒரு ரூபாய் கூட ஓட்டுக்கு பணம் கொடுக்காம முதலமைச்சர் வந்திருக்காரு. வனத்துறை அமைச்சர் பணம் கொடுக்காம அமருங்க. என்னுடைய காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதியில 1500 ரூபாய் ஓட்டுக்கு மொத்த ரூபாய் கொடுக்கல. வனத்துறை அமைச்சர் உட்காருங்க. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் லஞ்சம் இல்லாமல் நல்லதே செய்து கொண்டிருக்கிறார். வனத்துறை அமைச்சர் உட்காருங்க. அவர் பேசிய அவர் குற்றச்சாட்டு சொல்லி அவைக்குள் நீக்கப்படுகிறது. பாருங்க, சொல்லியாச்சு. உட்காருங்க. உங்க தலைவரோட பேரை மென்ஷன் பண்ணி பேசுனது தவறு தான். அவர் சார்பா நான் சாரி கேட்டேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழக மக்கள் நம் உயிர் என்றால் தமிழக விவசாயிகள் நம்ம உயிர் நாடி. உலகில் ஜாதி, மதம், இனம், மொழி என அனைத்து வேறுபாடுகளுக்கும் அப்பாற்பட்டு நடைபெறும் தொழில் என்றால் அது விவசாய தொழில் மட்டுமே. உலகின் ஒரு மூலையில் உற்பத்தி செய்யப்படும் விவசாய பொருட்கள் உலகின் மற்றொரு மூலையில் உள்ள மக்களின் உணவு தேவையை பூர்த்தி செய்து நடைபெறும் தொழில் என்றால் அது விவசாய தொழில் மட்டுமே. உலகின் ஒரு மூலையில் உற்பத்தி செய்யப்படும் விவசாய பொருட்கள் உலகின் மற்றொரு மூலையில் உள்ள மக்களின் உணவு தேவையை பூர்த்தி செய்கிறது. எந்த நாடு உழவு தொழிலை மதித்து விவசாயிகளுக்கு உரிய பாதுகாப்பையும் ஆதரவையும் வழங்குகிறதோ அந்த நாட்டில்தான் மக்கள் வளமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ முடியும். தமிழக வெற்றிக்கழக அரசு பல்வேறு நிதி நெருக்கடிகளின் மத்தியில் ஆட்சி பொறுப்பேற்றாலும் பதவியேற்ற 15 நாட்களுக்குள் விவசாயிகளின் கடன் சுமையை குறைக்க கடந்த 25/5/2026 அன்று குறு சிறு மற்றும் இதர விவசாயிகள் பெற்றிருந்த பயிர்க்கடனில் 50,000 ரூபாய் வரையிலான கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய ஆணை பிறப்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மாநிலம் முழுவதும் பல்வேறு விவசாய அமைப்புகளிடமிருந்து பெறப்பட்ட பயிர்க்கடன் தள்ளுபடி தொடர்பான கோரிக்கைகளை கனிவுடன் பரிசீலித்து நிதி நெருக்கடியான சூழ்நிலையிலும் விவசாயிகளின் நலனை பாதுகாக்க வேண்டியதன் அவசியத்தை மட்டும் கருத்தில் கொண்டு குறு சிறு மற்றும் இதர பெரு விவசாயிகளுக்கு 50,000 ரூபாய் வரை முழு தள்ளுபடி செய்ய அறிவிக்கப்பட்டதை உயர்த்தி ரூபாய் 75,000 வரை கடன் பெற்றவர்களுக்கு முழு தொகையையும் ரூபாய் 75,000க்கும் மேல் கடன் பெற்றவர்களுக்கு ரூபாய் 35,000 தள்ளுபடி செய்ய அறிவிக்கப்பட்டு அதன் மூலம் 14.44 லட்சம் விவசாயிகளுக்கு ரூபாய் 5,932.23 கோடி அளவிலான கூட்டுறவு பயிர்க்கடன் தள்ளுபடி செய்து 19/6/26 அன்று ஆணையிடப்பட்டது. இதில் 31/7/2026 வரை ரூபாய் 5,267 கோடி விடுவிக்கப்பட்டு 13.34 லட்சம் விவசாயிகளின் கணக்கில் வரவும் வைக்கப்பட்டுள்ளது. இச்சூழ்நிலையில் மாநிலம் முழுவதும் உள்ள விவசாய சங்க அமைப்புகளின் பிரதிநிதிகள் பயிர்க்கடன் தள்ளுபடியை அதிகரிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து கொண்டிருந்தனர். இதனைத் தொடர்ந்து 7/8/2026 அன்று விவசாய சங்கங்களின் பிரதிநிதிகள் மாண்புமிகு மூத்த அமைச்சர்கள் மற்றும் துறை செயலாளர்களுடன் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் அவர்களின் கோரிக்கைகள் விரிவாக பரிசீலிக்கப்பட்டது.
கடந்த காலங்களில் பயிர்க்கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட்டாலும் அரசால் கூட்டுறவு வங்கிகளுக்கு செலுத்த வேண்டிய தொகை 4 to 5 ஆண்டு கால இடைவெளியில் செலுத்தப்பட்டு வந்துள்ளது. 2021ஆம் ஆண்டில் பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்பட்ட தொகை 2021 முதல் 26 வரையான காலத்தில் அரசால் 12 தவணைகளாக கூட்டுறவு வங்கிகளுக்கு செலுத்தப்பட்டுள்ளது. ஆனால் அந்த கால அவகாசம் நமது அரசுக்கு தற்போது இல்லை. இந்திய ரிசர்வ் வங்கியின் 28/11/2025 தேதியிட்ட கடிதத்தில் அரசு கடன் தள்ளுபடி திட்டங்களுக்கான செயல்பாட்டு நடைமுறைகளின்படி பயிர்க்கடன் தள்ளுபடிக்கான முழு தொகையையும் அரசானது 45 முதல் 60 நாட்களுக்குள் கூட்டுறவு வங்கிகளுக்கு முழுமையாக செலுத்த வேண்டும் என்ற வழிமுறை நடைமுறையில் வந்துள்ளது. இந்த வழிகாட்டுதலின்படியும் தமிழ்நாடு அரசின் நிதிநிலை மற்றும் நிதி ஆதாரங்கள் ஆகியவற்றை கருத்தில் கொண்டும் இந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் கூட்டுறவு வங்கிகள் மூலம் வழங்கப்பட்ட பயிர்க்கடன்களுக்கு பின்வரும் கூடுதல் தள்ளுபடியை வழங்கிட அரசு முடிவு செய்துள்ளது. 75,000 ரூபாய் வரை பெற்றுள்ள பயிர்க்கடன்கள் 100% முழுமையாகவும், 75,000 ரூபாய் முதல் 1,00,000 ரூபாய் வரை பெற்றுள்ள பயிர்க்கடன்களுக்கு அதிகபட்சமாக 75,000 ரூபாய் வரையும், 1,00,000 ரூபாய்க்கு மேல் பெற்றுள்ள பயிர்க்கடன்களுக்கு அதிகபட்சமாக 35,000 ரூபாய் வரையும் தள்ளுபடி வழங்கப்படும். இதன் மூலம் 75,000 ரூபாய் முதல் 1,00,000 ரூபாய் வரை பயிர்க்கடன் பெற்றுள்ள 2,38,264 விவசாயிகளுக்கு தலா 75,000 ரூபாய் வரை தள்ளுபடி வழங்கப்படும். இதனால் ஏற்கனவே பெற்ற தள்ளுபடி தொகைக்கு மேலாக 40,000 ரூபாய் வரை கூடுதல் தள்ளுபடி பெறும் வாய்ப்பு ஏற்படும். இந்த கூடுதல் பயிர்க்கடன் தள்ளுபடியால் அரசுக்கு சுமார் ரூபாய் 953.06 கோடி கூடுதல் நிதிச்சுமை ஏற்படும். இருந்தாலும் தமிழக விவசாயிகளின் நலனில்தான் நமது நலன் உள்ளது என்று கருதி சுமார் 13.34 லட்சம் விவசாயிகளுக்கு மொத்தமாக 6,220 கோடி ரூபாய் பயிர்க்கடன் தள்ளுபடியை இந்த அரசு வழங்குகிறது. நன்றி. மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் தொடர்கிறது. மாண்பு உறுப்பினர் அறநிலையத்துறை அமைச்சர் என்ன சொல்ல விரும்புறீங்க? மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, சிறிது நேரத்திற்கு முன்பாக பேசிய முன்னாள் முதல்வர், அவையின் மூத்தவர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் சட்டமன்றத்தின் கண்ணியம் குறித்து நமக்கெல்லாம் சொல்லிக் கொடுத்திருந்தார். உண்மையில் முடிச்சிடறேன், சம்மதம் இல்லைங்க, முடிச்சிடறேன் சொல்லிடுறேன். இல்லை என்ன அதையெல்லாம் முதல் முறையாக சட்டமன்றத்திற்கு உறுப்பினராக வந்திருக்கக்கூடிய நாங்கள் கற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறோம். அதில் எங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் கிடையாது. அதே சமயத்தில் அண்ணா சொன்ன கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்பதையே தன்னுடைய மூச்சாக வைத்திருக்கக்கூடிய மாண்புமிகு முதல்வர் அவர்களும் அதற்கான கருத்தை இப்போது தெரிவித்து விட்டார். அண்ணன் அவர்களுக்கு சட்டமன்றத்தின் முதல் முறை உறுப்பினராக இருக்கக்கூடிய நான் ஒரு சிறிய வேண்டுகோளையும் வைத்துக் கொள்றேன். இந்த நேரத்தில் எப்படி கண்ணியம் குறித்து அண்ணன் எங்களுக்கு எல்லாருக்கும் சொன்னாரோ அதே போல தங்கள் கட்சியினுடைய மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவருக்கும் சிறிதளவு அதை நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும் அப்படின்னு நான் கேட்கிறேன். உறுப்பினர் ஏன் அப்படின்னா ஏன் சொல்றேன் காரணத்தை சொல்றேன். 8 கோடி மக்களின் பிரதிநிதியாக இருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அவைக்குள்ளே வரும் பொழுது அமர்ந்திருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவருக்கு அந்த கண்ணியத்தை சொல்லிக் கொடுத்து 8 கோடி மக்களின் முதலமைச்சருக்கு அந்த மரியாதையை தர வேண்டும் என்ற கண்ணியத்தை சொல்லித்தர வேண்டும் என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். வந்து எம்எல்ஏ இருந்தார். அப்போவே உங்களுக்கு தெரியும் இந்த சட்டமன்றத்தில் விவாதம்லாம் நடந்தது. இப்போ அமைச்சராக இருக்கிறீங்க. 2010 டிசம்பர் 21 தான் நோட்டிஃபிகேஷன் விட்டாங்க. அப்போ யாருடைய ஆட்சி? காங்கிரஸ் ஆட்சி தான் இருந்தது. நீ இதை கொண்டு வரல, இணைந்த பிரச்சனையும் இருந்திருக்காரு.
இவ்வளோ போராட்டம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, இவ்வளோ விவாதம் தேவையே இல்லை. எத்தனை முறை தீர்மானம் நிறைவேற்றிக்கிறோம். அதிமுக தீர்மானம் நிறைவேற்றியது, திமுக நிறைவேற்றியது, இப்பொழுது இந்த அரசு நிறைவேற்றிருக்குது. இப்படி எல்லா அரசுகளும் மாறி மாறி வருகின்ற பொழுது ஒரு தீர்மானத்தை கொண்டாந்து நிறைவேற்ற வேண்டிய நிலை ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தியது மத்தியில் இருந்த காங்கிரஸ் ஆட்சி. ஏன்னா அப்பவே இந்த மக்களுடைய பிரச்சனை, மாணவருடைய உணர்வை புரிஞ்சிருக்கணும்ல, மாணவர்கள் கஷ்டப்படுவாங்கன்னு உங்களுக்கு தெரியுமில்ல. கொண்டு வந்த பிறகு ஒவ்வொரு அரசும் போராடி போராடி தான் இந்த பிரச்சனை நம்ம உருவாக்கிட்டு இருக்கிறோம். அது மட்டும் இல்லை, உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பு நம்ம முரணா நடக்க முடியாது. அதிமுக ஆட்சிக்கின்ற உச்சநீதிமன்ற தீர்ப்பு அளிக்கப்பட்டது. அப்போ யார் இந்த நீட்டுக்கு ஆதரவாக வாதாடினார் என்று நாட்டு மக்கள் அனைவருக்கும் தெரியும். அந்த தீர்ப்பு வந்த பிறகு வெளியில வந்து நான் யாருடைய பெயரை சொல்லலைங்க, யாருடைய பெயரை சொல்லல, பேசுறாங்க. உட்காருங்க, அவங்க பேச. உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கின பிறகு வெளியில வந்து நீட்டுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது என்று ஒரு வழக்கறிஞர் சொன்னார். அது எந்த கட்சியுடைய மூத்த அமைச்சராக இருந்தார், அவருடைய மனைவி சொன்னாங்க. இப்படி நீட்ல வரலாறு இருக்குது. அதிமுக நீட்டை அறவாக தமிழகத்தில் விலக்களிக்க வேண்டும், நீட்டுக்கு முழு விலக்களிக்க வேண்டும் என்பதுதான் அதிமுக கொள்கை, அதுதான் நிலைப்பாடு. அதற்காக உண்டான முயற்சி நாங்கள் எடுத்தோம். உறுப்பினர் தலவாசன் இங்க தொடர்ந்து பேசலாம். பேசிட்டாங்களே போதும் சார். சபாநாயகர் சார், பேரவைத் தலைவர், ஒரு சின்ன ரிக்வஸ்ட். ஒரு மெம்பர் பேச ஒரு நிமிஷம் தலைவரே, தலைவரே ரூல் எடுத்து படிங்க. தலைவரே ரூல் எடுத்து படிக்க சொல்லுங்க. சட்டசபை ரூல் எடுத்து படிக்க சொல்லுங்க. ஒரு மெம்பர் பேசாம ட்ரெஷரி பெஞ்சில இருந்தா பதில் வரணும். பாலாள எம்சி பேசினாங்கன்னா எங்க அப்பா குயிலுக்குள்ள இருந்த மாதிரி இவங்க பேசிட்டு இருக்காங்க. இப்போ அதில் காகிதம் இல்லாமல் நேரில் வராமலேயே பத்திரப்பதிவு செய்ய முடியும். அது அடுக்குமாடி குடியிருப்புகளில் மறுபத்திரப்பதிவு செய்தால் கள ஆய்வு இல்லாமலே ஆவணங்களை திருப்பி தர முடியும் என்று, இது இல்லாமல் 18 சேவைகளை வில்லங்க சான்று உள்ளிட்ட 18 சேவைகளை வழங்க முடியும் என்று ஜனவரி மாதம் 23ஆம் தேதி கொண்டு வந்த திட்டத்திற்கு 10/5/2026 ஆட்சிக்கு வந்த இந்த அரசு தாங்கள் கொண்டு வந்ததாக விளம்பரப்படுத்துவது தவறு. இதை தவிர்க்கப்பட வேண்டும் என்று பேரவைத் தலைவர் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு இந்த நல்ல வாய்ப்பை வழங்கி உங்களுக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாண்பு பேரவைத் தலைவர்களே, சமூக நலத்திட்டம் என்று குறிப்பிட்டு விதவைகள், முதியோர்கள் என்று குறிப்பிட்டதற்கு பிறகு நீங்கள் வழங்கப் போவதில்லை என்று கேட்டீர்கள். 100 நாளில் 64,322 பேர்களுக்கு சமூக நலத்திட்டங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் குறிப்பிட விரும்புகிறேன். மாண்பு உறுப்பினர் திரு முக்கூர் என் சுப்பிரமணியன் அவர்கள். மாண்பு அரசு மாண்பு உறுப்பினர் வேலு அவர்கள். பேரவைத் தலைவர்களே, நம்முடைய மாநில அரசினுடைய மருத்துவ இடங்களை நாம் ஒன்றிய அரசுக்கு 15% நாம் வழங்குகிறோம். அந்த 15% வழங்கிவிட்ட பின்பு ஒன்றிய அரசாங்கத்திலிருந்து 27% மிக பிற்படுத்தப்பட்டோருக்கு வழங்க வேண்டும் என்ற அந்த அடிப்படையிலும், ஏற்கனவே மருத்துவ மாணவர்கள், அடுத்து மருத்துவ டாக்டர்கள் அரசு மருத்துவத்திலே பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் 50% நமக்கு மீண்டும் தர வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்திலே எங்களுடைய தலைவர் அவர்கள் திராவிட மாநிலத்திலே வழக்கு தொடர்ந்து அவைகளெல்லாம் கொடுக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றமே ஏற்கனவே ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. அந்த தீர்ப்பின் அடிப்படையில் தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலத்துக்கும் பொருந்தும் என்று தான் உச்சநீதிமன்றம் வழங்கியது. அந்த அடிப்படையில் ஏறத்தாழ நம்முடைய 151 சூப்பர் ஸ்பெஷாலிட்டி என்று சொல்லப்படுகிற அந்த இடம் நமக்கு கிடைத்து கொண்டிருந்தது. இப்பொழுது உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கிறது சொன்னால், இந்த 151 ஸ்பெஷாலிட்டி என்கிற அது மாநில அரசாங்கத்திற்கு இல்லை, ஒன்றிய அரசாங்கம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சுப்ரீம் கோர்ட் ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. எனவே நான் மக்கள் நலத்துறை அமைச்சரத்தை கேட்டுக்கொள்ள விரும்புவது, மீண்டும் அந்த 151 ஸ்பெஷாலிட்டி என்கிற அந்த மருத்துவ இடம் நமக்கு வருவதற்காக நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கிற மருத்துவர்கள், அதாவது அரசு மருத்துவத்தில் பணியாற்றுகின்ற மருத்துவர்கள் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி பயிற்சி பெறுவதற்கு இந்த அரசு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறது என்பதை அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சூப்பர் ஸ்பெஷாலிட்டி என்ற சொல்லப்படுகிற உயர் சிறப்பு மருத்துவ படிப்புகளுக்கு அவர் குறிப்பிட்ட வகையில் 50 விழுக்காடு மாநில தொகுப்புக்கு வழங்கப்படுகிறது.
அதில் கலந்தாய்வின் மூலம் நம்ம சீட்ஸை ஃபில்அப் பண்ணுறோம். அதை நிரப்ப முடியாத வகையில் சில சீட்ஸ் இருக்குது. அதுக்கு காரணம் என்னென்னா டிஜிஹெச்எஸ் அந்த கவுன்சிலிங்காக ஒரு கட் ஆஃப் வச்சுருக்காங்க. 50%, 50 விழுக்காடு அப்படிங்கிற ஒரு கட் ஆஃப் மதிப்பெண் வச்சுருக்காங்க. விண்ணப்பங்கள் அதிகமாக இருந்தாலும் அந்த கட் ஆஃப் குறைவாக இருக்கிறதுனால நம்மளால் ஃபில் பண்ண முடியல. கடந்த ஆட்சியிலையும் இந்த பிரச்சனை இருந்தது. பார்த்தாங்கன்னா முதல் அந்த கலந்தாய்வினுக்கு பிறகு எந்தவித எதிர்ப்பும் இன்றி அந்த சீட்கள் அந்த ஒன்றிய தொகுப்புக்கு அப்படியே அளிக்கப்பட்டது, எந்தவித உத்தரவும் இல்லாமல். ஆனால் இந்த வருடம் நாம் இந்த பிரச்சனை வரும் பொழுது ஆரம்பத்திலேயே நாம் முறையிட்டோம். ஒன்றிய இந்த அரசு இந்த ஆணைக்கு எதிராக நம்ம உச்சநீதிமன்றத்தில் நம்ம அரசு லாயர்ஸை வச்சு நம்ம முறையிட்டு ஒரு உத்தரவாதத்தை நாம் பெற்றோம். அதாவது நாம் அந்த சீட்ஸை சரண்டர் செய்த பிறகு எக்காரணத்தை கொண்டும் அந்த கட் ஆஃப் என்ற அந்த குறைந்தபட்ச மதிப்பெண்கள் குறைக்கப்பட மாட்டாது. அப்படி குறைக்காமல் தான் கலந்தாய்வு நடத்தப்படும் ஒன்றிய அளவில். ஒருவேளை அந்த கட் ஆஃப் குறைக்கப்பட்டால் மீண்டும் அந்த மாநிலத்துக்கே அந்த அந்த மருத்துவ இடங்கள் வழங்கப்படும் என்ற உத்தரவாதத்தை உச்சநீதிமன்றத்தில் இந்த அரசு பெற்றிருக்கிறது என்பதை நாங்கள் பெருமையோடு நாங்கள் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, இதற்கு எதிராகவும் நாம் உச்சநீதிமன்றத்தில் சேவை மனுவை நாம் தாக்கல் செய்திருக்கிறோம். நிச்சயம் இந்த அரசு இதற்கான நல்ல முடிவை தொடர்ந்து எடுத்துக்கொண்டே இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். பேரவைத் தலைவர்களே, ஒரு சந்தேகம். மாண்புமிகு வருவாய்த்துறை அமைச்சர் இப்போ சொன்னார், நாங்கள் 100 நாளில் 63,000 பேருக்கு சமூக நலத்திட்டங்கள் கொடுத்துருக்கோம் சொன்னாங்க. இவங்க ஆட்சி பொறுப்பேற்று ஒரு மாதத்தில் அதிகாரிகளை மாற்றி எல்லா டிபார்ட்மெண்ட் அதிகாரிலாம் மாற்றி விட்டு எப்படி இவங்க 63,000 பேருக்கு நாங்கள் சமூக நலத்திட்டம் கொடுத்துருக்கோம் என்று ஒரு சந்தேகம் தான். அது எப்படின்னு தெரியல. ஏன்னா 63,000 பேருக்கு அப்ளிகேஷன் வாங்கணும், அது ப்ராசஸ் பண்ணணும், அதை வெரிஃபை பண்ணணும், எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணி செஞ்சு சமூக நலத்திட்டம் கொடுத்தாங்களா? ஆக நாங்கள் செஞ்சு வச்சதை நீங்கள் சொல்றீங்களா? அங்கே சந்தேகம் தான். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சமூக நலத்திட்டத்தின் மூலமாக நாம் ஒதுக்கப்படுகிற நிதி 35,60,000. ஆனால் நாங்கள் 3 மாதத்தில் இது வேகப்படுத்தி இருக்கிறோம். அதை தெரிந்து கொள்ள வேண்டும். 15 இல்லை, நீங்கள் சும்மா நீங்கள் எதோ எனக்கு நாங்கள் பதில் சொல்ற கொடுங்க. நீங்கள் இது பாருங்க, சொல்றதுக்கு விடுங்க ப்ளீஸ். 3 மாத காலத்தில் எப்படி செயல்படுத்த வேண்டும் என்பதற்கு காரணம், வருகின்ற மனுக்களை 15 நாட்கள் முடிக்கப்பட வேண்டும் என்றுதான் நம்முடைய முதலமைச்சர்கள் ஆணையிட்டு இருக்கிறார்கள். அதன் அடிப்படையிலே வட்டங்கள் அளவில் உங்களுக்கு தெரியாத ஒன்றல்ல, அனைத்து வட்டங்கள் இது வேகப்படுத்தி இருக்கிறது. அதன் மூலமாகத்தான் இந்த பட்டாக்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த புள்ளிவிவரம் தவறாக இருந்தால் நீங்கள் சுட்டி காட்டலாம். இப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒரு பல்கலைக்கழக கழகம். நல்லா பேரவைத் தலைவர்களே, இது நீங்க உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. தலைவர் உருவாக்கப்பட்ட கட்சி, அம்மா வளர்க்கப்பட்ட கட்சி, அதை கட்டி காத்து எங்க எடப்பாடியார் அவர்கள் தலைமையிலான அங்கே ஆட்சி கட்சி. அது எதுக்கு சொல்றேன்னா, அண்ணா திமுகவில் ஒரு பல்கலைக்கழக கழகம். இதுல இருந்து பயந்து போனவங்க தான் அத்தனை கட்சியிலுங்கிறாங்க. நல்ல இதுல இருந்து வெளியேற்றப்பட்டவர்கள், நாங்க வெளியேற்றல, அவங்கள வெளியேறி போய் அவங்கள போய் பார்த்துருக்காங்க. நாங்க இதுல சாமானியவர்களே நாங்க முதலமைச்சர் அதை ஆக்க முடியாது. அதை யாரு இவரை போய் அவரை இதை இன்னொன்னு சொல்றேன், அவர் ஒரே ஒரு முகத்துக்கு முதலமைச்சர் என்ற முகத்துக்கு மட்டும்தான் அவங்க அத்தனை பேருமே சட்டமன்ற உறுப்பினர் அங்க அமைச்சராக உட்கார்ந்துருக்க முடியும். ஆனா இது அப்படி கிடையாது. 54 ஆண்டுகள் கட்சியை நீக்கி இன்று வரை கட்டுக்கோப்போட இருக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 31 ஆண்டுகள் ஆட்சியை கட்டளையில் இருந்து அனைத்து பணிகளும் செய்து இருக்குது. ஏழை குடிசை என்ன என்ன இருந்தா என்ன, நான் என்ன நான் நீ 77 எம்எல்ஏ அதுதான் சொல்றேன். நான் சொல்றேன், பேசுறேன். முன்னவர் பேசுங்க. நீங்க மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இங்க இருக்கிற மானிய கோரிக்கையின் மீது அவர் உரையாற்றுகிறாரா? நீங்க பேசுங்க. அல்லது அரசியல் பேசிக் கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்க பேசுங்க. ஆகவே மாண்புமிகு நீங்க பேசுங்க தலைவர், மாண்புமிகு பேரவைத் தலைவர் உறுப்பினர் இதை தவிர்த்து பேசுங்க. நம்முடைய துறையின் சார்பாக தங்கள் கருத்துக்களை வழங்குமாறு மற்றவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் அதற்கான உறுப்பினர் முக்கூர் சுப்பிரமணியன் நிறுத்துங்க. இல்ல சொல்லிடுங்க. ஆர்வ கோளாறு காரணமாக நீங்க சாமானியன் சொல்லி பதில் சொல்ல விரும்புனீங்க. முன்னாடி அப்படிதான் முதல் நாள் இருங்க சொல்லி முடிக்கிறேன். இருங்க
சொல்லி முடிக்கிறதுங்க. 2 தினங்களுக்கு முன்பாக ஒரு பிரச்சனை ஏற்பட்ட போது உங்கள் இருக்கை விட்டு எழுந்து வேகமாக வந்து முன்னணித்து நின்று நீங்கள் பேசிய வார்த்தைகளும் கை நீட்டி பேசியது என் கவனத்தில் இருக்கிறது. இப்போதும் அவை முன்னவர் சொன்னதுக்கு பதில் சொல்ல உங்களுக்கு நான் நியாயமாக அனுமதித்தேன். அதோடு நிறுத்தி இருக்க வேண்டும். வேறு விஷயங்களை பேசியதெல்லாம் அவைக்குள் நீக்கப்படுகிறது. மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் உட்காருங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே உட்காருங்க. இங்கே மாண்புமிகு அறநிலைத்துறை அமைச்சர் திடீரென்று எழுந்து முதலமைச்சர் வரும்பொழுது ஏன் எதிர்க்கட்சி தலைவர் எழுந்து மரியாதை செலுத்தவில்லை என்ற ஒரு கருத்தை இங்கே தெரிவித்தார்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த நம்முடைய பேரவைக்கு என்று சில மரபுகள் இருக்கின்றன. இந்த அவைக்கு பேரவைத் தலைவர்கள் அவர்கள்தான் தலைவர். பேரவைத் தலைவர் அவர்கள் வரும்போது கட்சி வித்தியாசமின்றி அனைத்து உறுப்பினர்களும் எழுந்து நிற்பது காலங்காலமாக கடைக்கப்பட்டு வருகின்ற மரபு. முதலமைச்சராக இருப்பவர்கள் இந்த அவையில் நுழைந்தவுடன் நேராக தங்கள் இருக்கைக்கு சென்று அங்கிருந்து ஒரு வணக்கம் செலுத்திவிட்டு அமர்வுதான் மரபு. ஆனால் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அவைக்கு நுழைந்து நடந்து சென்று அங்குமிங்கும் திரும்பி வணக்கம் செலுத்திவிட்டு பிறகு தனது இருக்கையில் அமர்கிறார். இது ஒரு புதிய பழக்கமாக இருக்கிறது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த அவையை பொறுத்தவரையில் மாண்புமிகு பேரவைத் தலைவர்கள்தான் வரும்பொழுதுதான் அனைவரும் எழுந்து நிற்க வேண்டும் என்ற மரபிலிருந்து விலகிச் சென்று மாண்புமிகு முதலமைச்சர் வரும்போதும் எழுந்து நிற்க வேண்டும் என்று அதை மாண்புமிகு பேரவைத் தலைவர்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். நான் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களும் ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் கேட்கின்றேன். அதே நேரத்தில் புதிய மரபாக மாண்புமிகு முதலமைச்சர் வரும்பொழுது எழுந்து நிற்க வேண்டும் என்றால் இந்த அவைக்குள் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் வரும்போதும் அனைத்து உறுப்பினர்களும் எழுந்து நிற்க வேண்டுமா என்பதையும் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்கள் தான் முடிவு செய்ய வேண்டும் என்று நான் பணிபோடு உங்களை கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அதை ஆளுங்கட்சி உட்பட அனைத்து உறுப்பினர்களும் எழுந்து நிற்பார்களா என்பதனையும் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவரிடம் நான் விளக்கம் கேட்க கடமைப்பட்டிருக்கிறேன். மாண்புமிகு பேரவை உறுப்பினர்களுக்கு திடீரென்று ஒரு விளக்கத்திற்கு நான் விடையளிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 9:30 மணிக்கு அவை கூடுகிறது என்றால் அவை கூடுவதற்கு முன்னாலே இந்த அவைக்கு வந்து இந்த பக்கமாக வந்து பாதி வரை சென்று அவர் வணக்கம் செலுத்துவதை நான் பார்த்து கொண்டிருந்திருக்கிறேன். அந்த பக்கம் பாதியில் வந்து திரும்பியது ஒரு நாள் மாண்புமிகு அமைச்சர் முன்னாள் ராஜேஷ்குமார் அவர்கள், அண்ணே எங்கள் பக்கம் உங்கள் பார்வை திரும்ப வேண்டும் என்று கேட்டதும் அதைத் தொடர்ந்து இறுதி வரை போய் இரு பக்கம் வணக்கம் செலுத்தி கொண்டு வருகிறார். அவை கூடுகிற போது அவைத் தலைவருக்குரிய மரியாதை தான் அளிக்கப்பட வேண்டும் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடு இல்லை. ஆனால் மாண்புமிகு முதலமைச்சர் வருகிற போது அவை கூடுவதற்கு முன்பாக இருபக்கம் அவர் வணக்கம் தெரிவிக்கிற போது நான் பார்த்திருக்கிறேன். முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட எழுந்து நின்று அவருக்கு வணக்கம் செலுத்தியதை நான் பார்த்திருக்கிறேன். மற்ற உறுப்பினரும் விருப்பப்பட்டவர் எழுந்து நிற்பதையும் பார்த்திருக்கிறேன். இந்த அவையினுடைய கண்ணியமும் மிகச்சிறந்த அந்த பாரம்பரியமும் ஒருவருக்கொருவர் பரஸ்பரம் மரியாதை தெரிவித்துக் கொள்வது என்பது அடிப்படையில், அதுவும் தமிழக சட்டப்பேரவையில் அவரவர்களுக்குரிய மரியாதையை கட்சியும் ஆச்சரியங்களை மறந்து மதிப்பளிக்கின்றார் என்பதுதான் நம்முடைய வரலாறு, நம்முடைய பண்பாடு என்று உங்கள் அனைவருக்கும் தெரியும். எனவே முதலமைச்சர் வருகிற போதோ எதிர்க்கட்சிகள் வருகிற போதோ எழுந்து நின்று மரியாதை தெரிவிக்க வேண்டும் என்பது கட்டாயம் அல்ல. ஆனால் அப்படி தெரிவிப்பது என்பது தமிழுடைய பண்பாடு, நம்முடைய பாரம்பரியம். அந்த கண்ணியத்தை இந்த அவையிலே காப்பாற்ற வேண்டுமா வேண்டாமா என்பதை பற்றி கூட அவர் விருப்பத்திற்கு ஏற்ப நான் விட்டு விடுகிறேன். அதை பற்றி நான் யாரையும் வந்து செய்துதான் ஆக வேண்டும் என்று கட்டாயப்படுத்த முடியாது. அவரவர்கள் கொடுக்க வேண்டிய மரியாதையை தங்கள் மனதிற்கு ஏற்ப அவர் கொடுப்பது அவருடைய உரிமை, அதன்படி செய்து கொள்ளலாம். மாண்பு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எங்களுடைய முதலமைச்சர் அங்கும் இங்கும் அப்படின்ற வார்த்தையை நீங்கள் நீக்கணும் சபை குறிப்பிலிருந்து. ஏன் அதை சொல்கிறோம் அப்படின்னா, மரியாதை எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் மரியாதை கொடுக்கக்கூடியவர் தான் எங்கள் தலைவர் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். அண்ணன் மாண்புமிகு அண்ணன் அவர் பார்த்தீங்கன்னா அம்மா முதல்வராக இருக்கும்போது அண்ணன் எழுந்து நிற்பார், குனிந்தபடி நிற்பார். அது தமிழகமே அறியும். அதுமாரி அண்ணா அவர் சொன்னார், ஒத்த முகத்துக்கோசம் தான் உங்களுக்கு எல்லாருக்குமே ஓட்டு விழுந்து நீங்கள் எல்லாருமே உட்காந்துருக்கிறீங்கன்னு. அதை அவர் ஒத்துக்கினதுக்கு அவருக்கு நான் நன்றி இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். நாங்கள் தான் சொன்னோம்ல, நான் வந்து டி நகர் தொகுதியிலிருந்து என்னை தேர்ந்தெடுத்தார்கள் மக்கள். நான் வெறும் 4 நாட்கள் மட்டும்தான் ஓட்டு கேட்க போனேன். அப்படி இருக்கும்போது தலைவர் தளபதி கோசம் மட்டும்தான் எங்கள் எல்லோருக்கும் மக்கள் வாக்களித்தார்கள் என்பதை நாங்கள் தெள்ள தெளிவாக ஏற்றுக்கொள்கிறோம். ஏனென்று சொன்னால், தலைவர் தளபதி முதலமைச்சராக வர வேண்டும் என்று
தமிழ்நாடு மக்கள் முடிவு செய்து விட்டார்கள். அதன் அடிப்படையில் எங்களுக்கு வாக்களித்தார்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். பட்டியலில் என்னையும் சேர்த்துக் கொள்ளுங்கள். அவரை பார்த்து எனக்கு வாக்களித்தார்கள். மதிப்புக்குரிய உறுப்பினர்களே, இது ஒரு மையத்திற்கு ரூபாய் 3.3 லட்சம். ஒரு சிறிய கார் விலைக்கு வாங்குவதற்கு ஆகும் செலவே ரூபாய் 3 லட்சம். அப்படி என்றால் எந்த வகையான நடமாடும் சிகிச்சை மையத்தை இந்த அரசு நடத்த திட்டமிட்டுள்ளது என்று எனக்கு தெரியவில்லை. மக்களை தேடி மருத்துவம் திட்டம் உள்ளிட்ட அனைத்து திட்டங்களும் தொடரப்படும் என்பது குறித்த தெளிவான உறுதிமொழியை முழு நிதி விவரங்களுடன் தெரிவிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். ஒவ்வொரு மாவட்ட மருத்துவமனை மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையத்திலும் உள்ள காலியிடம் பற்றிய புள்ளி விவரங்களை தெரிவிக்க வேண்டும். பூஜ்ஜியத்திலிருந்து நாங்கள் கட்டி எழுப்பிய பணியாளர் படை மெடிக்கல் ஒர்க் போர்ஸ் பராமரிக்கப்படுகிறதா அல்லது அது மருத்துவ சேவைகள் பற்றிய சமூக நீதி பார்வையில் இல்லாத இந்த நிர்வாகத்தில் சிதைந்து வருகிறதா என்பதை அறிய விரும்புகிறேன். தலைவர் அவர்களே, தமிழ்நாட்டு மக்கள் ஒரு நகை பட்டியலுக்காக வாக்களிக்கவில்லை. அவர்களிடம் மாற்றம் தருகிறோம் என்று சொல்லிதான் வாக்கு கேட்டார்கள். அந்த மாற்றம் இந்த மாநிலம் கடினமாக உழைத்து கட்டெழுப்பிய சுகாதார உட்கட்டமைப்பை வலுப்படுத்துகிறதா அல்லது சிதைக்கிறதா என்பதை பார்க்கும் உரிமை மக்களுக்கு உள்ளது. 5 ஆண்டு கால திமுக ஆட்சியின் சாதனை ஏழைகளின் மொழியில் எழுதப்பட்டது. விழுப்புரத்தில் உள்ள ஒரு தாய், சேலத்தில் உள்ள ஒரு தினக்கூலி தொழிலாளி, தூத்துக்குடியில் உள்ள ஒரு முதிய விதவை, இப்படி பெரும்பாலும் ஏழை எளிய மக்கள் முதன்முறையாக தங்கள் வீட்டு வாசலிலே ஒரு மருத்துவரை கண்டனர். அதை ஒரு சர்வதேச அமைப்பே கவனித்தது. நாங்கள் இந்த அரசை உன்னிப்பாக கவனிப்போம். ஏனெனில் தமிழ்நாட்டு மக்கள் ஒன்றைதான் கேட்பார்கள், இந்த அரசு எனக்காக இருக்கிறதா அல்லது ஒரு வெற்று விளம்பரத்திற்காக உள்ளதா என்ற கேள்வி மக்கள் மனதில் எழும். 1 கிராம் வாக்குறுதியை விட அதிக அர்த்தம் கொண்ட ஒரு பதிலை இந்த அரசு மக்களுக்கு தர கடமைப்பட்டுள்ளது. திராவிட மாடல் அரசு ரூபாய் 5 லட்சத்திற்கான மருத்துவ காப்பீடு திட்டத்தை வழங்கியது. ஆனால் நீங்கள் ரூபாய் 25 லட்சம் தருவதாக உங்கள் தேர்தல் வாக்குறுதியில் குறிப்பிட்டிருந்தீர்கள். அதை பற்றி பட்ஜெட்டில் குறிப்பிடாதது ஏமாற்றம் அளிக்கிறது. அதை எப்போது செயல்படுத்துவீர்கள் என்பதை தெளிவுபடுத்த வேண்டும். இந்த விவாதம் சுகாதார கல்வியும் உள்ளடக்கி இருப்பதால் நீட் குறித்த எனது கருத்தை பதிவு செய்ய வேண்டும். 2021 சட்ட போராட்டங்கள் மூலம் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மருத்துவ மாணவர்களுக்கு அகில இந்திய ஒதுக்கீட்டில் 27 விழுக்காட்டை பெற்றுத்தந்த தலைவர் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் தலைவர் தளபதியார் அவர்கள். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் எங்கள் இளந்தலைவர் அண்ணன் உதயநிதி அவர்கள் கடந்த ஆட்சியில் துணை முதலமைச்சராக இருந்தபோதே நீட் ஒழிப்பு தீர்மானத்தை ஆளுநர் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்க காரணமான போராட்டத்தை தலைமையேற்று நடத்திய வரலாற்று சிறப்புக்குரியவர் என்பதை பதிவு செய்ய நான் கடமைப்பட்டுள்ளேன். 2023 திமுக அரசு நீட் தேர்வு ஒரு பொது நுழைவுத் தேர்வாக இருக்க முடியாது, இருக்கக்கூடாது என்று ஒரிஜினல் சியூட் அரசியல் சட்டத்தில் 131 பிரிவின் அடிப்படையில் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்தது. இந்த வழக்கில் அரசின் நிலைப்பாடு என்ன என்பதை அறிய விரும்புகிறேன். அரசு பள்ளி மாணவர்களுக்கான நீட் பயிற்சி, தேர்வு அழுத்தத்தால் பாதிக்கப்படும் மாணவர்களுக்கான மனநல ஆதரவு கவுன்சிலிங் அல்லது இவர்கள் இப்போது பேசும் ஒழிப்புக்கு ஒரு உறுதியான நடவடிக்கை, இவற்றுக்கு 1 ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதா என்று இந்த பட்ஜெட்டில் நான் தேடினேன். வெற்று கூச்சல் தான் உள்ளது. இந்த திண்ணை பேச்சு வீரரிடம் ஒரு கண்ணா இருக்கணும் அண்ணாச்சி என்ற பாடல் வரிகள் தான் நினைவுக்கு வருகின்றன. நன்றி, வணக்கம். மணியன் அவர்கள். பேரவைத் தலைவர் அவர்களே, வருவாய்த்துறையில் மானிய கோரிக்கையில் பக்கம் 54 நீங்கள் நோயாளிகளுக்கு ஒரு 15 வகையான நோயாளிகளுக்கு ரூபாய் 1000 உதவித்தொகை வழங்குவதாக அறிவித்திருக்கிறீர்கள். அதில் குறிப்பாக கேன்சர், டயாலிசிஸ், முதுகு தண்டுவடம் முறிந்து விடுகிற நிலை, இந்த 3 நோயாளிகளும் வாழ முடியாத நிலையில் இருக்கிறவர்கள். அவர்களுக்கு இந்த 1000 ரூபாய் என்பது கண்டிப்பாக போதாது. அதை உயர்த்தி 10,000ஆவது வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் வீடு எரிஞ்சு போயிடுது, கூட்ட வீடு எரிஞ்சு போயிடுது, வீடு எரிஞ்சு போயிடுது, அவங்களுக்கு கொடுக்குற தொகையும் மிக குறைவாக இருக்கிறது. அதை நீங்கள் கூடுதலாக நீங்களே முடிவு பண்ணீங்க எவ்வளோ கொடுக்குறதுன்னு, அதையும் பரிசீலனை பண்ண வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் போதையில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மறுவாழ்வு மையங்கள் கொஞ்சம் கூடுதலாக வேணும். அதை சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்கள் கவனிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் போஸ்ட்மார்ட்டம் 5 மணியோட முடிஞ்சு போச்சுன்னு எல்லாரையும் துக்கத்திலே போட்டுறாங்க. அதனால் இப்போ இரவில் கிரிக்கெட் நடக்குது, அதனால் எந்த நேரம் வேணாலும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும் அப்படிங்கிற சட்டத்தை கொண்டு வரணும்னு கேட்டுக்கிறேன். மருத்துவ காப்பீட்டு திட்டம் தனியார் மருத்துவமனையில் சூழ்நிலை தக்கபடி எனக்கு திட்டமே இல்லைப்பா அப்படின்னு முடிச்சிடறாங்க, பணம் கொண்டுட்டு வா அப்படிங்கிறாங்க. அதை நீங்கள் கொஞ்சம் கவனிக்கணும்னு கேட்டுக்கிறேன். அதே போல் இந்த மனநலம் குன்றியவர்கள் இருக்காங்கல்ல, சைக்காட்டிஸ்ட், அவங்கள நம்ம கண்ணால் பார்க்குறோம் இவங்க சைக்காட்டிஸ்ட் தானே, வாங்க ஆஸ்பத்திரின்னு கூப்பிட்டா என்னென்ன பைத்தியம் நினைக்கிறியா அப்படின்னு நம்மளே கேள்வி கேட்குறாங்க. அதனால் மருத்துவமனைக்கு வேறு சிகிச்சைக்கு வருகிற பொழுது அந்த குறை உள்ளவர்களை கட்டாயமாக அந்த சைக்காட்டிஸ்ட் சிகிச்சையும் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். வெளிநாடுகளெல்லாம் ஆப்ரேஷன் முடிஞ்சதுக்கு பிறகு சைக்காட்டிஸ்ட் டாக்டர் ஒப்பீனியன் வாங்கினதுக்கு தான் டிஸ்சார்ஜ் பண்ணுறாங்க. நம்மகிட்ட அந்த அணுகுமுறை இல்லை, அதை பின்பற்ற வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கிறேன். நன்றி. மாண்புமிகு உறுப்பினர் ஈசிஆர் பி சரவணன் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களுக்கு வணக்கம்.
நீங்கள் அன்பானவர், நீங்கள் அழகானவர், நீங்கள் தெளிவானவர், அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் சமமானவர். சட்டமன்ற பேரவை நடத்தி கொண்டிருக்கும் தங்களுக்கென நேரலையில் தனி ரசிகர் பட்டாளத்தை வளர்க்கும் அளவிற்கு சட்டமன்ற பேரவை தலைவராக பொறுப்பேற்று வழிநடத்திக் கொண்டிருக்கும் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களுக்கு சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதியின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நாளை என்று இன்றை இழக்காது, இன்றை விதைத்தால் நாளை முளைக்கும், அது நீ மறக்காதே என்ற வரிகளுக்கு ஏற்ப ரசிகர் மன்றம், நட்பணி இயக்கம், மக்கள் இயக்கம், தமிழக வெற்றிக் கழகம் என்ற இயக்கங்களில் 32 ஆண்டுகளாக என சிறு விதையாக விதைத்து இன்று சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினராக உருவாக்கி நேர்மையாகவும் ஒழுக்கமாகவும் விசுவாசமாகவும் வளர்த்த என் அன்பு அண்ணன் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நீச்சல் பழகுவதற்கு சிறு வயதில் என் அப்பா கிணற்றில் தூக்கி போட்டு எப்படியாவது நீந்தி வா என்று சொன்னது போல் என்னை அரசியல் என்ற களத்தில் பயிற்சி கொடுத்து வெற்றி பெற்று வா என்று களமாட வைத்த எனது அரசியல் வழிகாட்டி மாண்புமிகு ஊரக வளர்ச்சித்துறை மற்றும் நீர்வளத்துறை அமைச்சர் என் பாசத்துக்குரிய அண்ணன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் முதல் முறையாக அரசியல் களம் கண்டு முதல் முறையாக தேர்தலில் போட்டியிட்டு ஒரே தலைவர் ஒரே முகவரி என்ற அடிப்படையில் ஈசிஆர் சரவணன் என்ற எனக்கு தளபதி கொடுத்த முகவரியில் தமிழ்நாட்டிலேயே பெரிய தொகுதி அதிக வாக்குள்ள சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் 2,20,382 வாக்குகள் பெற்று 96,780 வாக்குகள் வித்தியாசத்தில் வரலாறு காணாத வெற்றி பெற சேர்ந்த எனது சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதி மக்களுக்கு என் உயிர் உள்ளவரை உண்மையாக உழைப்பேன் என்று உளமாற உறுதி அளிக்கிறேன். இந்த நேரத்தில் எனது கோடான கோடி நன்றிகளும் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மக்கள் குரலே மகேஷன் குரல் என்று பேரறிஞர் அண்ணா அவர்கள் பொன்மொழிகளுக்கேற்ப உண்மையான மக்களாட்சி நடத்தி கொண்டிருக்கும் மாண்புமிகு முதல்வர் வெற்றி தளபதி அவர்களை வணங்கி என்னுடைய உரையை துவங்குகிறேன். இந்திய நாடு சுதந்திரம் பெறுமா என்று நினைத்துக் கொண்டிருந்த மத்தியில் ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று சுதந்திரத்திற்கு முன்பே பாடினார் மகாகவி பாரதியார். அவர் ஒரு தீர்க்கதரிசி. அதே போல தமிழக வெற்றிக் கழகம் வெற்றி பெறுமா ப்ளீஸ் அப்புறம் கடைசியில் வெற்றி பெறுமா லிஸ்ட்ல தான் இருக்கு மாண்புமிகு அதுபோல ஒரு நிமிஷம் உட்காருங்க. என்ன சொல்ல வரீங்க நீங்க சொல்லுங்க. மானிய கோரிக்கையின் மீது பேச அனுமதி கிடையாதுங்க. காலையிலே பட்டியல் தயாரிக்கப்பட்டு நேற்றே கொடுத்தவர்கள் இன்று காலை கொடுத்து பட்டியல் தயாரிப்பு கொடுத்துட்டோம். இன்றைக்கு அதில் அனுமதிக்க முடியாது. வேற ஏதாவது கிளாரிபிகேஷன் தான் நீங்க கேட்கலாம். இல்ல இது இந்த பட்டியல் படி பேச அனுமதித்து விட்டேன். வேறு மானிய கோரிக்கை நீங்க பேசலாம். வேற ஏதாவது கிளாரிபிகேஷன் கேட்டதான் நான் அனுமதிச்சேன். இப்போ கிளாரிபிகேஷன் இல்லாமல் மானிய கோரிக்கை பேசுவதாக இருந்தால் அனுமதி இல்லை. மாண்புமிகு அமைச்சர்கள் பதிலுரை கூறலாம். பாருங்க மாண்பு அமைச்சர் நீங்க பதிலுரை. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அதுபோல தமிழக வெற்றிக் கழகம் வெற்றி பெறுமா என்று ஏளனம் பேசியவர் மத்தியில் நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம் என்ற தேர்தலுக்கு முன்னாலே முழங்கினார் நமது மாண்புமிகு வெற்றி தளபதி அவர்கள். மகாகவி பாரதியை போல மக்கள் போற்றும் மாண்புமிகு முதலமைச்சர் தீர்க்கதரிசி. நாளுக்கு நாள் நிமிடத்திற்கு நிமிடம் நொடிக்கு நொடி சாதனை படைக்கின்ற சரித்திரம் படைத்துக் கொண்டிருக்கிற தலைவராக இருக்கிறார். புரட்சி தலைவர் மற்றும் புரட்சி தலைவர் அம்மா ஆகியோருடைய அரசியல் பணித்தவன் நான். என்னை அன்பால் அரவணைத்து எனக்கு இதயத்தில் இடமளித்து மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு கோடான கோடி நன்றியை நான் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். வெற்றி தளபதி அவர்கள் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக வர வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் கோபிச்செட்டிப்பாளையம் மக்கள் எனக்கு வாக்களித்து இங்கே எனக்கு வாக்களித்திருக்கிறார்கள். அந்த வாக்காளர் பெருமக்களுக்கு கோடான கோடி நன்றி மலர்களை தெரிவித்துக் கொள்வதோடு தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகிகள் தொண்டர்கள் கோடான கோடி தொண்டர்களுக்கும் என்னுடைய இதயம் கணித நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இன்று மாமன்றத்தில் வருவாய்த்துறை அமைச்சராக உரையாற்றுகிறேன் என்றால் அதற்கு காரணமே மாண்பு முதல்வர் வெற்றி தளபதி அவர்கள் அன்பும் அரவணைப்பும் தலைமை பண்பும் தான் என்பதை நான் இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இந்த தருணத்தில் மாண்பு முதலமைச்சர் வெற்றி தளபதி அவர்கள் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மானிய கோரிக்கையின் மீது உரையாற்ற தொடங்குகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வருவாய்த்துறை என்றால் வருவாய் ஈட்டுகின்ற துறை. ஆனால் இன்று இது சேவைத்துறையாக மாறியிருக்கிறது. குறிப்பாக வருவாய்த்துறையை பொறுத்தவரையிலும் இங்கே கேட்கின்ற போது சான்றிதழ்கள் எப்படி உரிமை சான்றிதழ்கள் வழங்கப்படுகிறது என்று குறிப்பிட்டு காட்டினார்கள். 26 சான்றிதழ்கள் இருக்கிறது. ஜாதி சான்றுகள், வருமான சான்றுகள், இருப்பிடச் சான்றுகள்,
முதல் தலைமுறை பட்டதாரி சான்றிதழ், கணவனால் கைவிட்டோர் சான்றிதழ், விவசாய வருமான சான்றிதழ், கலப்பு திருமண சான்றிதழ், விதவைகள் சான்றிதழ், வேலையில்லாதவர் என்பதை காண சான்றிதழ், குடிப்பெயர் சான்றிதழ், சிறு குறு விவசாயிகள் சான்றிதழ், இயற்கை இடர்பாடுகளில் சான்றிதழ் இழந்த உதவி செய்யும் சான்றிதழ், திருமணமாகாத என்பதற்கு சான்றிதழ், ஆண் குழந்தை இல்லை என்பதற்கான சான்றிதழ், வாரிசு சான்றிதழ், அதேபோல வசிப்பிட சான்றிதழ், அடகுவணி உரிமை என்று 26 இங்கே நம்முடைய சான்றிதழ் வழங்குகிற நிலை இருக்கிறது. ஆகவேதான் இங்கே குறிப்பிடுகிற போது இங்கே குறிப்பிட்டார்கள். மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதல்வர் இந்த துறைக்கிட்டிருக்கிற கட்டளை ஒன்றே ஒன்றுதான். 26 வகையான சான்றிதழ்களை 15 நாட்களுக்குள் முடிக்கப்பட வேண்டும் என்பதுதான் அவருடைய தலையாய கடமையாக இருந்து அந்த பணிகளை ஆற்றிடல் வேண்டும் என்று உத்தரவு வழங்கியிருக்கிறார். அதன் அடிப்படையிலே தான் இந்த தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் இன்று தமிழ்நாட்டிலே வாழுகிற மக்களுடைய நலன் கருதித்தான் 100 நாட்களில் 39,20,620 சான்றிதழ் வழங்கிய வரலாறு தமிழ்நாட்டில் இன்றைக்கு நடைபெற்றிருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். கனிவள பாதுகாப்பு, மணல் கடத்தல் போன்ற இந்த பணிகளை ஆற்றுகிற போது வருவாய்த்துறை அலுவலர்களுக்கு ஏற்படுகிற இடர்பாடுகள், அதே நேரத்தில் உயிர் சேதங்கள், இதை தடுக்க வேண்டும் என்று நீண்ட நெடுங்காலமாக வருவாய்த்துறையில் இருக்கிற அலுவலர் பெருமக்கள் வேண்டுகோள் வைத்துக் கொண்டிருக்கிறார். அதற்கும் இந்த அரசு உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்வதற்காக அறிவிப்பிலே அதை வெளியிட்டிருக்கிறோம் என்பதை நான் இந்த நேரத்திலே மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உழவர் பாதுகாப்பு